மாநில தனக்காக அவதாரம் மாற்றியமைத்து தந்த வருக வருகவே வணக்கங்களே திருமுருகன் குடிக்கொண்ட திணை புணத்திலே திணை காக்கும் என்னை பார்க்க கணம் வந்தாரே திருமுருகன் குடிக்கொண்ட திணை வளத்திலே திணை காக்கும் என்னை பார்க்க கணம் வந்தாரே உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும் உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பதியட்டும் உயர்ந்தோரின் திருப்பாதம் தினம் பணியட்டும் ஆசிகள் நிறையட்டும் ஆனந்தம் பெருகட்டும் ஆசிகள் நிறையட்டும் ஆனந்தம் பெருகட்டும் அறியாத சிறியானை சபையேற வைத்த நீங்கள் வருக வருகவே வணக்கங்களே நல்லாசிகளை தருமாறு மிக தலைமுடன் கேட்டுக்கொள்ளேன் சுவாமி. நன்றிகளது வணக்கம். மாதக்கிதம் கவி வணக்க சால வணக்கம் குருநாதற்கு நீதி ஒரு ஆசாரம் முன்பின் இதற்கு பதில வாசகம் பைக்கு பை கோளுக்கு கோள் அறிவிலார் கிரட்டி அறிவுடைய யோசனை ஆன்மீக சொல்லியிருக்கின்றார்கள். மந்திரமும் தேவ மருந்தும் குரு அருளும் தந்திரமும் ஞானம் தருமுறையும் வேதனையில் உண்டு என்பார் உண்டு இல்லை என்பார் கிளிமை வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே ஏ எத்தனைய சித்தனங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தி போச்சு மொத்தமாக சொன்னதெல்லாம் போதலையா சுத்தமந்தா காதுலதா ஏறலையோ தந்தர தந்தர தன 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 ஹே தன 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 மதமா என் மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவங்க அனைவருக்கும் ஆண்டவன் அந்தவனோ அட பொங்கைய 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 புதல் மேசலமேனையா மங்கைய 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 சொல்லாத சங்கதி சொல்லுறங்களையா முஸ்லிமாவில எழுந்துவா வாழ்த்துக்கள் மா வாழ்த்துக்கள் மா ஆண்டம் வாழ்த்துக்கள் மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதல் ஆசைகள் மா மனசுக்குள்ள நாய்கள் நவிகள் நாட்டிய மாறுதரா மலச்சுக்கள நாய்கள நரிகள நால்வகை பேகில நாட்டியமாதுட மனிதன் என்று போர்வையில் இருக்குது பார்வையில் நடக்குது இது என கர்மமடா அடையாத திருதலையே அடுக்காக வருதலையே நீயும் நானும் உண்டு எங்க ரசதா மனதில இல்லை பொய்யையும் உரட்டையும் கொண்டு இந்த பூமிய புதுசா பண்ணு சும்மா சொன்னதை சொல்லவா சொல்லாமல் உன் வழி செல்லவ செல்லவா உன்னத்த நம்பரை நல்லவா மாறாமல் மாறுதல் வண்டிடும் அல்லவா வாழ்த்துக்கள் மா வாழ்த்துக்கள் மா நாரதல் வாழ்த்துக்கள் மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதல் ஆசைகள் மா கணக்கில் ஒரு கூட்டலங்களில் வகுத்தல் பெருக்கல் இருப்பது உண்மைகளா கலைக்கிழறு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இருப்பது உண்மையடா கூட்டல் மட்டும் வாழ்க்கையில் இருக்குது பாவத்தில் இருக்குது இவைகளா இப்ப புதுசா கணக்கெழுது காலையில் வரட்டும் நல்ல பொழுது இப்ப புதுசா கணக்கெழுது நாளைக்கு வரட்டும் நல்ல பொழுது அதனால் ஞான தங்கம் இங்கு நானொரு காலம் சிங்கம் கேட்டா பொய்களும் ஓடும் ரெண்டு போட்டா பொய்களை மாறும் பத்திரம் 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 தீர்ப்பு நாம் பக்கத்தில் வருது வருது அட சத்தியம் 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 சத்தியத்தில் சங்கதி சிக்கிர வருது வாழ்த்துக்கள் மா வாழ்த்துக்கள் மா நாரதல் வாழ்த்துக்கள் மா நல்லவங்க அனைவருக்கும் நாரதல் ஆசைகள் மா காணியில கடம்பாடி காண்பரி
வைக்கபடி ஆலோலம் சோ என்று அயலொட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டமணி குலக்கொடியை நீ வாழ்க, குலம் வாழ்க, கொட்டம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில உரங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன், கேட்கலாமா? ஔவையார் அஞ்சிலஞ்சியார் அஞ்சத்தி மகள் அல்லூர் நன்முள்ளையார் அடிநாடு முற்றிலார் ஆதிமந்தி ஒக்கூர் மாசாத்தியார் ஓரிப்பிச்சையார் கச்சிப்பேட்டு நல்லாகையார் கலர்கீரன் எயிற்றியார் காக்கை பாடினி நப்பசலையார் காம்கடி நப்பசலையார் குமுளியால் நப்பசலையார் குரமகள் குறவையினியார் குரமகள் குறியினி தாயங்கனையார் நக்கண்ணையார் பாரி மகளை பூங்குடி திரையர் பெருங்கோப்பெட்டு பொதும்பில் புள்ளாளங்கனையார் மார்பத்து மாரகோத்து நப்பசலையார் மதுரை ஓலை கடத்தல். இப்படியெல்லாம் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கு பெருமையை சேர்த்த பெண் புலவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் நானும் பிறந்திருக்கேன் என்பதை நினைக்கும் பொழுது பெருமிதம் அடைகிறேன் சுவாமி. தமிழர்களும் அறிஞர்களும் கலைஞர்களும் நமக்காக விட்டு சென்ற தமிழ் பொக்கிஷங்களையும் கட்டிக்காக்கும் விதமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல், 1, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகலன், 3, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம், 3, 6, 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையடைய செய்யும் ஒரு செயல். இதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்தால் நான் சொன்ன அந்த இலக்கண நூலின் பெயர் வந்துவிடும். உன்னில் எண்ணில் மண்ணில் கண்ணில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ். இதில் கூட பாருங்கள், நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்து நில். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரணிக்கும் தலை குனிந்து வணங்கிய நான் தலை சிறந்த மகாமுனிவர் தாங்களையும் வரவேற்று வணங்கி என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி கேளுங்கள் சுவாமி. கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும் விவரம் கேட்டால் விளக்கம் கொடுப்பதற்காகவும் காத்துக் கொண்டிருக்கிறேன். கேளுங்கள் சுவாமி. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சத்துள் நடு நலமையாளரும் கல்வி அழகே அழகு. இந்த உலகத்துல கல்விக்கு நிகர் ஏதாவது இருக்கா? கல்விக்கு நிகர் எதுவுமே இல்லை. கல்விக்கு நிகர் கல்விதான். ஏன் தெரியுமா? செல்வம் என்ன செய்யும்னா சென்று கொண்டே இருக்கும். எவ்வளவா இருந்தாலும் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்ல, இல்லைன்னா சென்று கொண்டு போயிட்டே இருக்கும். வீரம் என்ன செய்யும்னா துவண்டு கொண்டே இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஆனால் கல்வி மட்டும்தான் கடை எல்லை வரைக்கும் இருக்கும். அருமையா பேசுனீங்க. நிறைய புலவர்களை, பெண் புலவர்களை சொல்லி இந்த புலவர்கள் வாழ்ந்த மண்ணில் யாமும் வாழ்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது பெருமிதம் அடைகிறேன் என்று சொன்னீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. நிறைய ஆண் புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லும்போது அதையெல்லாம் நாம் சொல்லியிருக்காம என்று நினைத்தேன். கம்பரை சொல்லியிருக்கலாம், காலமேக புலவன் சொல்லியிருக்கலாம், ஒட்டக்குதிரை சொல்லியிருக்கலாம், நாலடியார் சொல்லியிருக்கலாம், புகழந்தியை சொல்லியிருக்கலாம். இப்படியெல்லாம் புலவர்களை யாமும் சொல்லி இருக்கலாம். உண்மையாவே அந்த அளவிற்கு சிறப்பாக அனைவரையும் சொல்லி பெருமையை சேர்த்த உமக்கு உண்மையாக அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலாம் இருக்கேன். இந்த உலகத்துல ஒன்றில் சிறப்பு என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒண்ணுக்கு சிறப்பை வைத்தார்கள். 2 மரபுகள் நான் இதை தாய் வழி தந்தை வழி என்று சொல்லக்கூடிய 2 மரபுகளை சொல்வோம். முச்சுடன் சொல்றாங்க. என்ன? சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லக்கூடிய முச்சுடர். 4 வேதங்கள் என்ன? ரிக்கு யசுர் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். பஞ்ச பூதங்கள் என்னென்ன? நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்கள். 6 சுவைகள் என்னென்ன? கைப்பு தித்திப்பு உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு என்று சொல்லக்கூடிய 60 சுவை உணவு. சப்த ரிஷிகள் யாராரு? அத்திரி ஆங்கிர சமதகம் வசிஷ்ட விஸ்வாமித்திர கௌதம ரிஷி பரத்வாசன சொல்லி சப்த ரிஷிகள் 7 பேரு. அஷ்டமா சித்துக்கள் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள். நவக்கிரகங்கள் என்னென்ன? சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள். மகாவிஷ்ணுவோட 10 அவதாரம் என்ன? மச்சா கூர்மா வராக வாமன நரசிம்ம பரசுராம ராம பலராம கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகர். 11 ருத்ரர்கள் யார்? மகாதேவி மகாதேவன் அரசன் சகல லோகிதைன் காவல்சம் பீமவேன் வாழவேங்கன் சுவர்ஷி என்று ருத்ரர்கள் 11 பேர் இருக்காங்க. 12 ராசிகள் என்னென்ன? மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசி. 15 திதிகள். பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்லுவோம். 18 புராணங்கள் என்னென்ன? மச்சம் கூர்மம் வராக வானவம் வேணவம் பிரம்மம் பாகவதம் நாரதம் காரணம் சைவம் லிங்கம் பர்த்தம் கரதம் மார்க்கண்டேயம் ஆக்கிடேயம் பிரம்மாண்டம் 10 என்று சொல்லி 18 புராணம். 27 நட்சத்திரம் என்னென்ன? அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரம் திருவாதிரை புனர்பூசம் பூரம் ஆயில்யம் மகம் பூசம் உத்தரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதியம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்வோம். 32 தர்மங்கள் என்ன? ஆதுலர் ஷாலி ஓதுவார் குணவு பிறர் உயிர் மிட்டல் பிறர் மகவிர்ந்து ஐயமிடுதல் தாமப்பள்ளி அரைவை சுடுதல் நோய் மருந்து பஞ்சாங்க முதல் தாடக மட்டல் கூபம் குளத்தில் மார்க்க மட்டம் கட்டல் சுத்தம் சுகிர்த்தம் நித்தியம் திங்க ஸ்நானம் அன்னதானம் பூதானம் கோதானம் சுவர்ணதானம் சுஸ்திரதானம் தேவாலயம் கட்டல் அண்ணாசலை வைத்தல் அடைக்கலம் வைத்தல் பூஞ்சொலை வைத்தல் பசுகாத்தல் சிறைச்சோர் என்று சொன்ன 32 தேசம். அன்னிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் எவனம் ஒட்டியம் கர்ஷகம் லிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போசம் குருகு குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சரம் கேக்கையம் கேரளம் கொல்லம் கொசலம் சகம் சபீரம் சாலவம் சிங்களம்
சூரசேலம் சோழம் சோனகம் திராவிடம் துளுவம் தெங்கனம் கெங்கனம் இழகம் நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம் பல்லவம் பாண்டியம் புலிந்தம் போட மகதம் மச்ச மராட மலையாளம் யுகந்தரம் வங்கம் வங்காளம் விகற்பம் என்று சொல்லக்கூடிய 56 தேசங்களை சொல்வோம். 60 வருஷம் இருங்க சாமி இருங்க சுவாமி இருங்க கத்தாத இருங்கன்னு நான் இருமா ஏய் கத்தாதனா பேசாம இருங்க சுவாமி. 60 வருஷம் என்ன இங்க பாருங்க இருமா 60 வருஷம் என்னென்ன இருங்க சுவாமி சொல்லு. இங்க பாருங்க ரெண்டே வார்த்தை தெரியும் தெரியாது. தெரிந்தால் நீ சொல்லு, தெரியலையா நான் சொல்றேன். இங்க பாருங்க இருமா அப்படி இல்லையா பேசாம உள்ள போ. எனக்கு தெரியும் ஒன்று ரெண்டு விஷயம். ஒன்று நீ உன் பக்கம் வெற்றி இல்லைன்னா என் பக்கம் வெற்றி, ஏதோ ஒரு பக்கம் வெற்றி தோல்வி இந்த மேடையிலே காண்பதற்காக அந்த ஆல்ரவுண்டுக்காரங்க பாருங்க. இந்த ஆல்ரவுண்டுக்காரரு சாதாரணப்பட்ட நினைக்காத, இவர் ஒரு குச்சி கொளுத்தி தெரியும் எனக்கு. ஏற்கனவே அரியனுக்கு எனக்கு குச்சை கொளுத்திட்டு போயிட்டார். அதுக்கு முதல்ல உனக்கு ரொம்ப வர்றதுக்குன்னு வேற சொல்லிட்டு வர்றாரு. அங்கேருந்து வரையில இங்கே தானே பேசி பாருங்க, இங்கே பேசுங்க. அப்ப சொன்னவருக்கு இங்க உட்கார இருக்கணுமா இல்லையா? உட்கார தெரியணுமா இல்லையா? வர சொல்லு முதல்ல. ஒண்ணு நீ சொல்லு, இல்லைன்னா அவர் சொல்லட்டும். நீங்க ரெண்டு பேரும் சொல்லலையா? 2 பேரும் கிளம்புங்க, நான் சொல்லிட்டு வரேன். 2 பேரும் உங்க ஊருக்கு போங்க, இங்க இருக்க கூடாது. மிச்சம் இருக்கவங்கள வச்சு நான் நாடகம் நடத்திட்டு வர்றேன். என்ன சவுடாலு சட்டா அதெல்லாம் இல்ல, எனக்கு வந்தாங்கன்னு சொன்னார்ல. என்ன சலிச்சுக்கிற நீ? சலிச்சுக்கிற பதில சொல்ல. தெரியும் தெரியாது தெரியும் தெரியாது. யாரு வர சொல்ல? அண்ணே வானே என்ன சொல்லிட்டு வந்து வாங்க. அவர் சிறப்பானவர், அவர் கொண்டு தெரியல. இந்த அம்மா சிறப்பானவங்க, அவர் சொல்ல வேண்டியானே. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அங்கே கேட்கணும், நான் கேட்கறது சொல்லுங்க. அங்கே நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும் தெரியாது 2 வார்த்தை. 2 வார்த்தை. 60 வருஷம் என்னென்ன அது பேச்சே இல்லை. இப்ப இடையில நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் தெரியும் தெரியாது. தெரியும்னா சொல்லு, தெரியல நான் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா சமாளிக்கிறாங்க தெரியுமா அவங்க? யாரு? அப்போ என்னம்மா நீங்க கேள்வி கேட்டு நான் தெரியாம நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க. அப்படிப்பட்ட சமாளிப்பது வச்சிருக்க உங்களுக்கு என்னோட சார்பா முதல்ல உங்களுக்கு நான் வாழ்த்து கொடுத்து. நீ என்ன எனக்கு வாழ்த்து? அப்புறம் நீங்க என்ன வாழ்த்து? இங்க பாருங்கப்பா, நீங்க நல்லா கேளுங்க. ஒரு விஷயம் தான் கேட்கறேன்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்துல இருந்து அடுக்கி 56 வரைக்கும் கேட்டுட்டாங்க. இப்ப 60வது ஒன்ன கேட்க போற நேரத்துல இருங்கன்னு நான் நிறுத்தினேன். அதுக்கு நிறுத்தினதுக்கு இவருக்கு ஏமா ஆயிடுச்சு போல. உடனே நீ உங்களை கூப்பிட்டு வச்சு இப்ப பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்காங்க. என்னங்க நியாயம் அது? என்ன சொன்னேன்? ஒரு விஷயம் கேட்கறோம்னு சொன்னா 56 கேட்டிருக்கேன். ஆமா, ஒரு விஷயம் கேட்கறேன்னு சொன்னேன்ல. ஒரு விஷயம்னா நீங்க என்ன பண்ணணும்? இருங்க. ஒரு விஷயம்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்? ஒரு கேள்வி கேட்டு முடிச்ச உடனே சாமி நிப்பாட்டுங்க, 2வது கேள்வி நீங்க கேட்காதீங்க, ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நிப்பாட்டுக்கணுமே. ஏன் நிப்பாட்டல? அதுதான் சொல்றேன். அப்ப தெரியலன்னு சொல்லு. அப்படி இல்ல, தெரியலன்னு சொல்லு. அதுக்கு தான் சொல்றேன். நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க. அது நடிக்கிற. நான் எதுக்குங்க நடிக்கணும்? நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க. அதுக்கு முதல்ல என்னோட வார்த்தைகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னு கேளுங்க. ஏப்பா 2 மண்டியா பொளந்து விடு. நாங்க பதில் தெரிஞ்சா சொல்லு. ஒரு வாத்தியார் பாடம் கொடுக்கையில ஒரு மாணவருக்கு இந்த மாதிரி நாடகத்துக்கு எடுத்தோடனே எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டா. மேடையில் எப்படி சமாளிக்கிறது முதல்ல அதைத்தான் முதல்ல சொல்லி கொடுப்பா. இப்போ அதைத்தான் வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. எப்போ மரியாதை மைக்கை மண்டே பொளந்து விடுவேன். கேட்டக்கு பதில் அந்த அம்மா சொல்லி இருங்க. இவர் அடிக்கடிக்கு கேட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா நான் ஒரு விஷயம் கேட்டேன். ஆனா அந்த விஷயம் என்னன்னே தெரியாத மாதிரி இப்படி பச்சை புள்ள மாதிரி நிக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல உண்மையாவே. இரு, நீ இந்த கேள்வி கேட்டியா? ஆமா. யார் நீ இந்த கேள்வி கேட்டியா? பொய் சொல்லக்கூடாது. சாமி கேள்வி கேட்கலையா? அம்மன் முன்னிலையில முன்னால நின்னுக்கிட்டு பொய்ய சொல்லிட்டு போகாத. சத்தியமா உனக்கு போஜனம் கிடைக்காது. பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீ என்கிட்ட கேள்வி கேட்டியா? நான் தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க ஒரு கேள்விட்டு 1000 கேள்வி அடிக்கடிக்கு கேட்டுட்டே போறீங்க. கேள்வி நீ என்கிட்ட கேட்கவே இல்ல. நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கேன். கேட்டிருக்கேன். சரி நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா? சரி நீங்க இருங்க. அப்பா இருங்க. நீ அவங்கள விடுங்க, உங்களை விடுங்க. இதுல இருக்கிறவங்க அனைவருமே ஞானஸ்தர்கள், ஞான பயிர்கள். நீங்க எல்லாருமே நாடகம் பாக்குறீங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேள்வின்னு ஒண்ணு உங்கள்ட்ட கேட்டேன்னா கேட்கல?
அத நீங்க சொல்லாதீங்க. உங்களை சொல்ல சொல்றேனா? அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்டானா கேட்கலையா? எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. கேள்வின்னு ஒன்று நான் உங்கள்ட்ட கேட்டானா கேட்கலையா? கேட்க. என்ன கேள்வி அடிச்சு? என்ன மாதிரி ஒரு கேள்வி நீ கேட்டோம்னா இங்க பாருங்க, நீ கேள்வி கேட்கல, எல்லாம் கவனிக்கிற பேச நியாயம் எனக்கு தான் பேசுவாங்க. ஏ சாமி, இப்ப கேள்வின்னு ஒன்று கேட்டானா கேட்கலையா? நீ கேட்கல. அப்படி சொல்லு தங்கப்பிள்ள, நீ தான்ப்பா ஜே 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 அப்படி சொல்லு. நான் ஒருவருடைய வீரமா விவேகமானு பார்க்கணுங்க. வீரத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், எம்பெருமான் முருகப்பெருமான சொல்லலாம். நல்லா யோசிச்சு சொல்றிய. முருகப்பெருமான் சொல்ற? ஆமா, அதான் உண்மைதான். வீரத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா எம்பெருமான் முருகப்பெருமான சொல்லலாம். ஏன்னா கனியை வாங்குவதற்காக அவர் தான் உலகம் எல்லாம் சுத்தினார். சரி. ஆனா விவேகத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா எம்பெருமான் விநாயக பெருமான சொல்லலாம். அவர் தான் வந்து தாய் தந்தை தான் உலகம், உலகம் தான் தாய் தந்தை அப்படின்னு அம்மா அப்பாவே சுத்தி வந்து கடியை வாங்கினவர் யார் அப்படின்னா கணபதி. அதனாலதான் வீரத்துக்கு விவேகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா ஒருவருடைய பலமா பலவீனமான்னு பார்க்கணும். ஒருவருடைய பலத்துல மோதனம்னு வச்சுங்களேன், எக்காரணத்தை முன்னிட்டு ஜெயிக்கவே முடியாது. நீ ஜெயிக்கவே முடியாது. நீங்க ஏன் சொல்றீங்க அத? ஆனா ஒருவருடைய பலவீனத்துல மோதிட்டோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா ஜெயிச்சிடலாம். ஆனா உங்களுடைய பலவீனம் என்னன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. எப்பவோ தெரிஞ்சா என்ன என்ன என்னமோ ஒன்றும் தெரியாம மாதிரி நான் நிக்கிற மாதிரி இந்த அம்மா எல்லாம் தெரியாம தான் நிக்கிறீங்க. அப்புறம் என்ன? நான் தெரியாம. ஆமா, கேள்வி கேட்டனே தெரியாம நிக்கிறீங்க நீங்க. அப்புறம் என்ன நீங்க வீச்சு வீச்சு கேட்டாத, புரியுற மாதிரி சொல்லு. நீ என்கிட்ட கேள்வி கேட்டியா? நான் தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன். அவங்க யாருமே என்ன கேட்கல. இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே வஞ்சகம் பண்றீங்க. நான் உண்மையாவே கேள்வி கேட்டேன். நீங்க எல்லாருமே நாடகம் பாக்குறீங்க. நீங்க பாரு, எல்லாருமே நாடகம் பாக்குறீங்க. என்னம்மா நீ கேள்வி கேட்ட? நீ என்ன அவங்கள சொல்ற வஞ்சகம் பண்றீங்கன்னு? என்ன ஊர்கார மேல பழி போட்டு போற நீ? அவங்க நல்லா உட்கார்ந்து நாடகம் பாக்குற வஞ்சகம் பண்றாங்க. நீலா சத்தியமா வஞ்சகம் பண்றீங்க. நான் கேள்வி கேட்டிருக்கேன், ஆனா கேட்கவே இல்லன்னு இப்படி போய். சரி விடு. என்ன கேள்வி கேட்ட? நான் என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லவா? எப்ப நான் என்ன கேள்வி உங்களுக்கு தெரியல? நல்லா தெரியும், சொல்லியா? நானும் சொல்றேன். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். 1, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் அணியும் ஒரு அணிகலன். 3, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மக்கள் குடிக்கும் ஒரு பானம். 3, 6, 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனை அடைய செய்யும் ஒரு செயல். இப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னா கேட்கல? கேட்டனா கேட்கலையா? இவ்வளவு நேரம் பேசாம இருந்தீங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசாம தான் இருந்தீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லணுமா இல்லையா? கேட்டனா கேட்கலையா? கேட்டியலாமா? வேதனை அடைய செய்யும் ஒரு செயல். இதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்தால் நான் சொன்ன அந்த இலக்கண நூலின் பெயர் வந்துவிடும். உன்னில் எண்ணில் மண்ணில் கண்ணில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ். இதில் கூட பாருங்கள், நில் 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 என்றுதான் வருகிறது. தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்து நில். அப்படிப்பட்ட தமிழுக்கும் தரணிக்கும் தலை குனிந்து வணங்கிய நான் தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள். எப்படி சொல்லியிருக்க பாருங்க, தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள். தாங்களையும் வரவேற்று வணங்கி. அப்பா நீங்க கேளுங்கப்பா. ஒரு சில பேர் கேள்வி கேட்டா எப்படிங்க வாங்க, இந்த அவங்க முகத்தை தெரியல மாதிரி ஒரு சேரு. இப்ப நான் கேள்வி கேட்கறேன்னு வச்சுங்களேன், ஒரு சில பேர் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எல்லாம் சரியான நேரத்துல இருந்தா பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டவங்கள நம்பி எடுத்துருப்பீங்க. அப்படி எல்லாம் கேட்க மாட்டா. வேற சரி, வேற எப்படி? இருங்க இருங்க, வேற வேற இருங்க இருங்க சரி இருங்க இருங்க, வேற எப்படி சமாளிக்கிறேன்? நான் எதுக்கு சமாளிக்கிறேன்? நான் எதுக்கு சமாளிக்கிறேன்னு கேக்குறேன். நீ இந்த எதையாவது சொல்லி சமாளிக்கிற. இந்த இவர அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரி வேற சரி தள்ளி நீங்க வேற எப்படி கேட்பாங்க நீங்க சொல்லுங்க. அப்படி எல்லாம் இந்த வள்ளியும் கேட்க மாட்டாங்க. சரி வேற எப்படி கேட்பாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க கேள்விக்கு? அதான் உண்மையாவே நீங்க படிச்ச நேரத்துல இருந்தா தான் நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு உள்ள போங்க அப்படின்னு கேக்குற வழியை தான் நீங்க பாத்திருப்பீங்க. அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வேற எப்படி தாங்க கேட்பாங்க? எப்படி கேட்பாங்கன்னா, நீங்க எல்லாம் ஒரு நாரதர் கட்டையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டீங்க, நாடகத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஒண்ணுமே தெரியாம என்ன தைரியத்துல என்னை சந்திக்க வந்தீங்க. எப்போ? ஒண்ணு வேணாம், வேற வழி வேணாம். என்ன எனக்கு பேச வர்ற மாதிரி வச்சுட்டு நல்லா பேசுறீங்கய்யா. ஆனா நான் அப்படியே கேட்டிருக்கேன், எவ்வளவு அழகா நாகரீகமா தலை சிறந்த மகாமுனிவர் தாங்கள், தாங்களையும் வணங்கி வரவேற்று என்னுள் இருக்கும் எண்ணிற்கு விடையளித்தால்
எண்ணற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி கேளுங்கள் சுவாமி. கேள்வி கேட்டால் பதில் அளிப்பதற்காகவும், விவரம் கேட்டா விளக்கம் கொடுக்கறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு அழகா நான் கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வியே கேட்கலன்னு ஒரு முட்டை முடிக்க இப்படி ஒரு பொய்யை சொல்றீங்களே, இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பேசும்போது மக்களுக்கு புரியும் விதத்திலே அது நீங்க எப்படி எப்ப கத்தனா, ஒரு சில ஒளிவரிக்கு சத்தமே வராது, அந்த மாதிரி நேரத்தில் நீங்க கத்தலாம். வாசு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவான அழகான ஒளிவரிக்கு நம்ம பேசும்போது மக்களுக்கு நம்ம என்ன சொல்றோங்கிறது தெரியணும். இப்போ சத்தம் போடுறது பெரிய சில சொல்லும்போது மக்களுக்கு புரியணும். ஆனால் எதையாவது வாய்க்கு வந்ததை ஒன்று சொல்லிட்டு 7 எழுத்துல வந்துச்சு, 5 எழுத்துல வந்துச்சு, 3 எழுத்துல எதையாவது ஒன்று சொல்லிட்டு நீ சமாளிக்கிறியா நான் சமாளிக்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசுறீங்க சுவாமி. நீ பேசுறப்ப நான் குறுக்க பேசுறேன். நான் கேட்குறேன், பதில் சொல்லு. அப்படி நீ கேள்வி கேட்ட பிள்ளையா இருந்தா நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு சொல்லிக்கலாம். சாமி நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க பதில் சொல்லிட்டு கேளுங்கன்னு. நீ என்ன செய்யற, நீ சமாளிக்கிறதுக்கு ஒரு கேள்வி மாதிரி உன்னை தயார் பண்ணி வச்சிடற. திரும்ப நான் கேள்வி கேட்க போற நேரம் பார்த்து நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி கிடையாதுங்க. இப்படித்தான் நிறைய பேர் சமாளிக்கிறாங்க. அதுல நீயும் சமாளிக்கிற. நான் அப்படி சமாளிக்கலையே. நீயும் சமாளிக்கிற. வாயில வந்தெல்லாம் பேச்சா, நீ ஏதாவது ஒன்று சொல்லுவ, அது ஆமான்னு சொல்லி போடு. நான் கூட சொல்லுவேன். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் இருக்குதியா. நீங்க கேக்குறிய. அட நான் எதையாவது ஒன்று கேட்டு விடுறேன். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் இருக்குது. அந்த ஊருல நல்லா கவனிக்கணும். முதல் எழுத்தும் 5வது எழுத்தும் 6வது எழுத்தையும் வரிசைப்படுத்தி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒரு அவயம் இருக்கும். நம்ம உடம்புல இருக்குது ஏதோ ஒன்று, கை காலு வாய் ஏதோ ஒன்று இருக்கு. ஏதோ ஒன்று 5, 3, 4, 6 இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி நீங்க எழுதுனீங்கன்னா ஆசாரி கையில் வச்சிருக்க ஒரு பொருள் இருக்கும். நீ ஊர் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு வார்த்தை அருமையாக சொல்கிறேன், நல்லா கண்டுபிடி. 4, 5, 6 இந்த எழுத்துக்களை நீ சேர்த்து படித்து பார்த்தீங்கன்னா ஆதி கடவுளுடைய பெயர் வரும். பதில் சொல்லு அப்படின்னு நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். பேச்சு பாட்டு என்ன பண்ணுவனியே, என்ன பண்ணுவனியே, பேச்சு பெருசு இல்லம்மா, தெளிவாக பேசணும். சும்மா இல்லை, நிறுத்த மாட்டேன். அடாத விடுமா. 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம் இருக்கு. அது உங்களுக்கு உங்க முருகப்பெருமானுக்கு வந்து வளர்ந்தேன், அதை கூட பாருங்க. 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு பழத்தினுடைய பெயர் இருக்கு. நீங்க அந்த 8 எழுத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தினுடைய பேர் வரும். அதுல 2வது எழுத்தையும் 3வது எழுத்தையும் நீக்கிவிட்டால் அந்த ஒரு பழத்துக்குள்ளே முக்கணி வரும். அது என்ன கனி? போ வீட்டில் போய் நல்லா சாப்பிடு, தூங்குறதுக்கு முதல்ல படிச்சுட்டு தூங்கு. அட அதை விடுங்கப்பா. ஜனக நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை நடு எழுத்து எடுத்துக்கங்க. ஆஞ்சநேய பெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுல நடு எழுத்து எடுத்துக்கங்க. ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தால் ஒரு பெயர் இருக்கு, அதுல நடு எழுத்து எடுத்துக்கங்க. 5 புலன்ல ஒரு புலன் இருக்கு, அதுல ஒரு நடு எழுத்து எடுத்துக்கங்க. ராகத்திலே ஒரு ராகம் இருக்கு, நடு எழுத்து எடுக்க. இந்த நடு எழுத்தெல்லாம் எடுத்து வச்சு நீ படிச்சீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேர் வரும். சொல்லு. உன்னை விட நான் நிறைய இந்த மாதிரி வில்லங்கமான விஷயங்கள்லாம் படிச்ச வந்தேன். ஏன் நான் பயன்படுத்துறதில்ல? ஏன் பயன்படுத்துறதில்ல? சரியான ஆளை சந்திக்கல, அதனால பயன்படுத்துறதில்ல. இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா? தவறு. அதோட நிப்பாட்டிக்க. சரியா? உன் கொட்டை தடக்கிறக்கலாம் அவ்வளோ போதும். தவளை தாவாயால கெடும்பா இல்லை. நேற்று பேஞ்ச மழையில் இப்போ முளைச்ச சிறுகிற நீ பிடிங்க என்ன சுதிய. பெட்டியும் வாசி இருங்க சாமி. என்ன சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச்சுன்னு பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? அப்ப நான் கேள்வி 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேராம். சேக்கிப்பட்டின்னு எழுதினா கூட தான் 6 எழுத்து வருது, அதுக்காக அந்த ஊர் சொல்லிட முடியும். உட்காந்து என்னமா என்ன சேயிக்கி கோவில்பட்டின்னு எழுதினா கூட தான் அந்த 6 எழுத்து. பாருங்க இந்த திரும்பி பாருங்க அங்கிட்டு.
கோவில்பட்டி ஆ. 6 எழுத்துதேன். பிரசித்தி பெற்ற ஊர்னா அப்புறம் அதுக்கு மேல எப்படி நீங்க சொல்லுவீங்க? நீங்க வாய்க்கு வந்தாலும் பேச்சு நீங்க கேட்கறதெல்லாம் கேள்வி சொல்லிட்டு இருக்க முடியுமா? சேக்கிவட்டி 6 எழுத்துதேன். கோவில்பட்டி 6 எழுத்துதேன். நான் என்ன சொன்னேன் புரியுதா? என்ன? முதல் எழுத்தையும் 5வது எழுத்தையும் 6வது எழுத்தையும் சேர்த்தா உடம்புல உள்ள ஒரு அவயம் வரும்னே. இதுல கோட்டின்னு இருக்கு. உடம்புல எங்கேயாவது கோட்டின்னு இருக்கா? கோட்டின்னு இருக்கா? உடம்புல ஓட்டின்னு கை இருக்காயா? இருக்கா? சொல்லு. என்னவா உன் நோக்கத்துக்கு ஆரம்பிக்கணும்னு எதை வேணாலும் படிச்சிருவியா? தெரியலன்னு சொல்லு. நான் சொல்றேன் பதில. அப்பா இருங்கப்பா. என்ன? 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் பேர்னு சொன்னீங்க. ஆமா. சிதம்பரம்னு எழுதி பாருங்க. அம்மா சிதம்பரம். சிதம்பரம்னு எழுதி பாருங்க. நீங்க கேட்ட கேள்வி, நீங்க கேட்டது 6 எழுத்துக்கு கொண்ட பிரசித்தி பெற்ற ஊரு. பிரசித்தி பெற்ற ஊர்னா அது சிதம்பரம் தான்றேன் நான். இரு, சிதம்பரத்தை நீ பிரசித்தி. ஏன்னா சிவபெருமான் நீங்க பட்ட கொடுக்கறனால சொல்லலாம் சிதம்பரம்னு. ஆமா, சிதம்பரம்னு சொல்ற. 1, 5, 6 எழுத்துக்களை சொன்னதா ஊர் பேர் வருமே. சரி இருங்க. 1, 5, 6 எழுத்துக்களை சேர்த்தால் மனித உடம்பில உள்ள ஒரு அவயம் வரும்னு சொன்னீங்க. அது என்ன தெரியுமா? அதான் உங்க தலை. இங்க வரப்பா. சிதம்பரத்துல தலைன்னு எங்கனையா இருக்கா? தானா லைன் இருக்கா? வராது. நீ எல்லாம் சரி, தலைக்கு மறுபெயர் என்ன? மண்டை. மண்டையா உங்க கொண்டையான்லாம் நான் கேட்கல. அதுக்கு மறுபெயர் என்ன? சிரம். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா? முதல் எழுத்து சி, 5வது எழுத்து ரா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து படித்து பார்த்தால் சிரம் என்று பொருள் வரும். சிரம்னா தலைன்னு தான் அர்த்தம். சரியா? சரி. 5, 3, 5, 3, 4, 6 எழுத்துக்களை சேர்த்தால் தச்சர் கையில வச்சிடக்கூடிய ஒரு பொருள் வரும்னு சொன்னீங்க. ஆசாரி கையில வச்சிருக்க பொருள். அது என்ன தெரியுமா? என்ன? அதுக்கு பேர் தான் ரம்பம்னு அர்த்தம். எப்படி ரம்பம்னு வரும்? ஆமா. 5 எழுத்து, 5வது எழுத்து ரா, 3 எழுத்து, 3வது எழுத்து இம்மு, 4வது எழுத்து பா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து படித்து பார்த்தால் ரம்பம் என்று பொருள் வரும். அதான் பொருள். ரம்பம். வந்துருச்சா? ஆமா. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 3, 4, 5, 4, 5, 6 எழுத்துக்களை சேர்த்து படித்து பார்த்தால் ஆதி கடவுள் வரும். ஆதி கடவுள்னா யாரு தெரியுமா? எம்பெருமான் சிவபெருமான். அதுல சிவன் இருக்கா? சிவன் எப்படிங்க வரும்? 4வது எழுத்து பா, 5வது எழுத்து ரா, 6வது எழுத்து இம்மு சேர்த்து படிச்சு பாருங்க. பரம். பரம் பொருள்னா யாரு? சிவபெருமான். கேட்ட கேள்வி பதில் வந்துருச்சா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க. நான் கேக்குறேன், யாராச்சும் கேள்வியை கேட்டுட்டு பதில அவங்களே சொல்லி கொடுத்துருக்கவங்கள நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பதில சொல்லி கொடுத்த மைக்கு முதல்ல எனக்கு நன்றி தெரிவிச்சுக்க விரும்புறேன். நீங்க தாங்க சொல்லி கொடுத்தீங்க. என் செவியார கேட்டேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? பதில் எங்கம்மா பதில் சொல்லி கொடுத்தேன்? நீங்க தாங்க சொல்லி கொடுத்தீங்க. 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம், அது உங்க குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த பழம்னு சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டு அது முந்திரி பழம் தான். ஐயோ, முந்திரி பழம். கேள்வியே கேட்க தெரியலையே. நான் முந்திரி பழத்தை எப்படி முருகப்பெருமான் சொந்தவாங்க? ஆமா, அவர் தானங்க முந்திரி பழத்தை படைச்சவரே முருகப்பெருமான் தானங்க. வித்தியாசம் காட்டுறதுக்கா? மாம்பழம் ஏந்திய முருகப்பெருமான் திருநள்ளாறுல இருக்காரு. அங்கேயும் முருகப்பெருமான். ஆமா, அதே மாதிரி முந்திரி பழத்தை படைச்சவர் யார் அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான். உங்க குலக்கடவுளுக்கு உகந்த பழம்னு சொன்ன உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது முந்திரி பழம் தான். சரி, அதுக்குள்ள எப்படி? முந்திரி பழத்தை எட்டி பாருங்களேன். 8 எழுத்து வரும். மோ இந்தி ரி இப்பாழாயும் 8 எழுத்து வந்துருச்சா? 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம் அது முந்திரி பழம் தான். சரி, அதுல நீங்க கேக்குறீங்க 2வது எழுத்தையும் 3வது எழுத்தையும் விளக்கினால் முக்கணி வரும்ங்கறீங்க. எப்படி முக்கணி வரும்? ஆனா வருது. எப்படி? முந்திரியில 2வது எழுத்து இந்து, 3வது எழுத்து தி, 4வது எழுத்து ரி. ஆமா, இந்திரி எடுத்துருங்க. ஆமா, இந்திரி எடுத்துட்டா அங்க என்ன இருக்கும்? இப்பளம் இருக்கு. இப்பளத்துக்கு முன்னாடி 3 இருக்கு. சேர்த்து படிங்க. முப்பளம். முப்பளம்னா என்ன? மா பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணியை தான் முப்பளம் சொல்லுவோம். சரியா? நீங்க கேட்டதுக்கான கேள்விக்கான பதில் இதுதான். உண்மை. உண்மையாவே சொல்றேம்மா, மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. எந்த விஷயம்? ஆனா நூதன புதிர் கணக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா பதில் நம்ம படிச்சுக்கலாம். ஆனால் தகுந்த நேரத்தில் எழுத்துக்களை மாற்றி போட்டு படித்த உடனே வார்த்தைகள் மாறும். அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறாத வகையிலே அழகா தெளிவா இதை நீ விளக்கம் சொன்னதுக்கு முதல்ல உனக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன் தெரியுமா? ஞாபக சக்தி ரொம்ப வேணும், அதிகம் வேணும். என்னதான் படிச்சிருந்தாலும் பேசும்போது ஞாபகம் வேணும். அது வந்திருக்கே, அதுக்கே வாழ்த்துக்கள் தாம்மா. சந்தோஷம், மகிழ்ச்சி. உண்மையாவே சொல்றேம்மா, நீ ஒரு தெய்வ குழந்தை என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இதுவே.
ஞான குழந்தை என்பதற்கு. இதில் இன்னொன்று இருக்கு தெரியுமா? என்னங்க? உண்மை இந்த உலகிற்கு கொடுத்த உங்க அப்பா அம்மா மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். சத்தியமா புண்ணியம் பண்ணியிருக்கணுமா? அதுவும் இந்த கலைத்துறைக்கு உண்மை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய என்ன சந்தோஷம், பெருமைக்குரிய விஷயம். எவ்வளவு அழகு சிறப்பு. அந்த அளவிற்கு உங்களுடைய ஞாபக சக்தியும் சரி இல்ல, அறிவை உனக்கு 10 அறிவோட கொடுத்துருக்கான். உண்மையை சொல்றேமா? நன்றி. ஞானப்பால் கொடுத்தால் ஆதிபராசக்தி திருஞான சம்பந்தருக்கு பொற்கிணத்திலே பால் கொடுத்தால் அந்த சிறப்பெல்லாம் யாருக்குரியது? தெய்வங்களுக்குரியது. தெய்வங்களுக்குரிய அத்தனை உமக்கு கிடைத்திருக்கின்ற சாதாரணப்பட்ட விஷயம். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுறை என்று கூறி இந்த கதையை சொல்லுங்க. நம்ம நீண்ட நாட்களாக நெடுங்காலமாக கலைத்துறையில் பயணிச்சுட்டு இருக்கோம். ஆமாம். ஆனால் எந்த மேடையிலையும் இப்படி பாராட்டி பேசி நான் பார்த்ததில்லை. இல்லை, சிறப்பானவர்களே வாழ்த்துவது தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம். வள்ளியம்மாவுக்கு ஒரு மாலையை போட்டு உங்கள் வாழ்த்த சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நன்றி நன்றி. சபாஷ் சபாஷ். சிறப்பு வாழ்த்துவதற்கு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உமக்கு மாலைகள் விழ வேண்டும். மாற்று குறையா ஸ்ரீ ஆண்டாள். சத்தியமா சொல்றேன், ஸ்ரீ ஆண்டாள் மாதிரி உண்மையாவே சொல்றேன். இறைவன் பாருங்களேன் எந்த அருளை கொடுத்திருக்கிற. ஆண்டாள் மாதிரியே இருக்கீங்களே உண்மையை மிக பெரியார் பெரியார் பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாளை கண்டெடுத்தப்பட்டவர். மாலை கட்டி கொடுப்பாரு மகள்கிட்ட. அந்த மாலையை கட்டி தன் கழுத்துல சூடி கண்ணபுரானுக்கு சூடினா சூடி கொடுத்த சுடர் கொடியார். நீங்க மாலை கொடுத்து அவங்க மாலையை போட்டு இருக்குல்ல தெய்வ குழந்தை. மீனா விரல் இப்படி வச்ச மீனாட்சி. ஆஹா, மீனாட்சி அம்மனே நேரில் வந்ததோல் மதுரை மீனாட்சி அம்மனே நேரில் வந்தவள் இருக்கிறீர்களே. சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாழ்க்கை பல்லாண்டு. இதெல்லாம் உங்களை வாழ்த்தான ஏன் சார்பில் இல்லை, மக்கள் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொள்கின்றேன். அதனாலே அப்பா அப்பா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க இந்த இடத்துல விரும்புகிறேன். நான் சாதாரண காட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த காட்டில் நாங்கள் குருவி விரட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களை நாங்கள் பார்க்கறதுக்கே மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் சாதாரணப்பட்ட மனிதர்கள் கிடையாதுங்க. 14 லோகங்களும் சென்று வரக்கூடியவர். 18 புராணத்திலேருந்து அனைத்து யுகங்களிலும் இருக்கக்கூடியவர். எல்லா யுகத்திலும் இருக்கக்கூடியவர். தேவலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு இவங்க வர்றதுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். உங்களுடைய பாதம் இந்த பூமியில் பட்டுறதுக்கே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மகாலட்சுமியுடைய அந்த புறத்திற்கே யாருடைய அனுமதியுமின்றி செல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் யார் அப்படின்னா நாரத மகரிஷி. நீங்கள் 14 லோகங்களும் போயிட்டு வர்றீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய பாதம் இந்த பூமியில் படுறதுக்கே நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்களுடைய பாதம் பூமியில் பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணில் நாங்களாம் பட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கே நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள்கிட்ட அந்த வாங்கி உங்களுடைய நாவிலிருந்து என்னுடைய செவியால் அந்த வாழ்த்துக்களை எல்லாம் கேட்கும் பொழுது ஒரு 10,000 பட்டாம்பூச்சிகளை பறக்க விட்டால் எவ்வளவு ஒரு அழகாக இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமோ, அவ்வளவு சிறந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஏன்னா சாதாரணமாக நீங்கள் வாழ்த்திருந்தா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுங்க. ஸ்ரீ ஆண்டாள் சாதாரணப்பட்ட ஆளா? தெய்வ பிரிவு. அவங்க தெய்வம் தான் அவங்களாம். மதுரை மீனாட்சி அம்மன் தெய்வம். அந்த தெய்வத்துக்கு ஒப்பிட்டு எங்கள் அப்பாவை பெரியாழ்வாராக பார்த்து எங்கள் இருவரையும் இவ்வளவு அழகாக நீங்கள் ஒப்பிட்டு இவ்வளவு அழகான ஒரு முறையில் வாழ்த்தி இவ்வளவு சிறப்பாக இந்த மாதிரி வாழ்த்து கொடுத்த உங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் இதே வீட்டில் இருந்திருந்தோம்னா உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செஞ்சுருப்போம். காட்டில் இருக்கோம், ஒன்றுமே கிடையாது எங்கள்கிட்ட. ஆனால் இவ்வளவு சிறந்த வாழ்த்தை கொடுத்துருக்கீங்க. அது உங்களுடைய நாவிலிருந்து சொல்லி என்னுடைய செவியார் எங்கள் அப்பாவை என்னையும் வாழ்த்துறதை கேட்கும் பொழுது எண்ணற்ற மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தந்த உங்களுக்கு என்னோட சார்பையும் எங்கள் அப்பாவோட சார்பாவையும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த உணர்வு கலந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தந்த உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி 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 வணக்கம். ஆனால் என்ன ஒன்று, நான் கேட்டது தான் நீங்கள் பதிலும் சொல்லலை, ஒரு மண்ணாங்கட்டி சொல்லலை, கடுப்பு தான் வருது எனக்கு. முட்டாப்புல அறிவட்டம்ல நான் தானா? அப்புறம் ஒன்னேத்தான் சொல்லு, என் பக்கத்துல நீ தான் நினைக்கிற. ஏங்க அந்த கேள்விக்கு இது அறிவுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை. நீ பத்தறிவு, நீங்க பத்தறிவா பொத்தறிவு போட்டேன்னு தெரியும். ஆண்டே உனக்கு ஒன்னேல் அறிவோட கொடுக்கல. அப்பா அம்மா புண்ணியம் பண்ணி செத்துருக்கன நேரம் ஒன்னே பெத்த நேரம் அவங்க செத்துருக்கன. ஏங்க உயிரோட இருந்திருக்காங்களே. ஸ்ரீ ஆண்டாள் நீங்களே
அம்மா தாயை மன்னிச்சிரு. போட்டேன் மீனாட்சி. ஏய் எங்க பெரியாழ்வார் இங்கே இருக்கேன். மண்டே பொழந்தோடைய பெரியாழ்வார் பொறியாழ்வார் இருந்தா ஆளு எங்க வாழ்த்துறீங்க. பேச்சான் பாடுமா. நான் எவ்வளவு பெருமைப்படுத்திருக்கேன் உன்னைய, மனசார வாழ்த்திருக்கேன். ஆனா உன் புத்தி உன்னை விட்டு போலையே. என்ன ஒண்ணு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் போறேன் நினைக்கிறேன். இங்கே நான் எப்பவுமே ஒரு நேரமா இருக்க மாட்டேன். ஒரு நேரம் கொஞ்சம் மூக்கு அந்த பக்கம் ஊத்திய பின்னால பத்துறேன். நாரதரை பார்க்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அவரே நம்ம இடத்துக்கு வந்து நம்ம இவ்வளவு தூரம் வாழ்த்திருக்காரு. வாழ்த்துறேன் அதை பற்றி தெரியாது. உலகத்துக்கே கல்வியை கொடுக்கறது அவங்க அம்மா கலைவாணி, அவங்க பிள்ளை. அவர் வாயால வாழ்த்து பெற பெரிய விஷயம் இல்லையா? இன்னும் கேள்விக்கு பதில் தெரியலான்னு சொல்றீங்க. தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? துறையனே நான் வினயமா பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒரு நேரத்தை போல எப்போ ஒரு நேரத்தை போறீங்க சரியா? காட்டில் யாரு நான் நினைச்சா உண்மையாவே சொல். காட்டுக்கு நீ காவலுக்கு வந்திருக்க. என்ன வரைக்கும் வந்திருக்க? காவல் பறவை வரட்ட சொல்றாங்கல்ல. ஒரு பறவை குளிக்காமல் கூட்டுக்குள்ள போயிருச்சுன்னா அந்த பறவை செத்து போயிடும். குளிக்காம தண்ணியில போய் இறகு எடுத்து சிறகு எடுத்து குளிக்காம கூட்டுக்குள்ள போச்சுன்னா பறவை செத்து போயிருமா? அப்படி ஒரு பறவை இருக்கிறது. எங்க சொல்லு சொல்லுமா. ஒரு ஆண்டு ஆணாகவும் மறு ஆண்டு பெண்ணாகவும் மாறும் பறவை ஒன்று இருக்குது. ஒரு ஆண்டு ஆண் பறவை, ஒரு தடவை பெண் பறவை. இப்படி மாறக்கூடிய பறவை இருக்குது. என்ன பறவை சொல்லு? உன்னையெல்லாம் சரி பாவம் உன்னை வளர்த்து விடணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீ என்ன செய்யறன்னா அடுத்தவளை குத்தி காட்டி பேசி நீ அசிங்கப்படும் நினைக்கிற போல இருக்கு. 6 வருடம் தரையிலே கீழே காலை உண்டாத ஒரு பறவை இருக்கு. 6 வருஷம் ஆனாலும் கீழே காலே உண்டாது அப்படி ஒரு பறவை இருக்கு. எங்க சொல்லு பார்க்கலாம். முன்னையும் பறக்கும் பின்னையும் பறக்கும் பக்கவாட்டிலும் பறக்கும் எல்லா பக்கையிலும் பறக்கும் அப்படி ஒரு பறவை இருக்குது. முன்னால பறக்கும் அப்படியே பின்னால பறக்கும் உலகத்தில் பறக்கும் இப்படிலாம் பறக்கிற ஒரு பறவை இருக்கு. என்ன பறவை? அட அது ஒருமா இறகே இருக்காது. இறகே ஒரு பறவை இருக்கு. சும்மா கேள்வி கேட்கணுன்றதுக்காகலாம் கேட்க கூடாது புரியுதா? ரெக்கையே இருக்காதா? ரெக்கையே இல்லைன்னா அதுக்கு பேர் எப்படி பறவைன்னு பேரா? சொல்லுங்க. ரெக்கை இல்லைன்னா அது பேர் பறவையா? நீ முந்திரி கட்ட மாதிரி முந்தாம தம்பி என்ன சிரிச்சு என்னப்பா என்ன இது வரைக்கும் கேட்டீங்க. சரி ஏதோ சரி உண்மைதானே. சரி ஏன்னா உங்க அப்பா பிரம்மா. சரி ஏன்னா அந்த மாதிரி படிச்சிருப்பான்னு நினைச்சேன். சரி ஆனா இப்ப வெட்டியவார் பெரிய பிராடு. என்ன பிராடு விட்டேன் நானு? ரெக்கையே இருக்காராம், அதுக்கு பேரு பறவையாம். சரி விடு, நான் பிராடு பண்ணதாவே இருக்கட்டும், நான் பொய் சொன்னதாவே இருக்கட்டும். ஒரு கேள்வி கேட்கவா? நல்ல கேளுங்க. நீ ஆம்பளை. ஆமா. அடுத்த வருஷம் நீ பெண்ணா மாறுவியா? அது எப்படி மாற முடியாதுல்ல. ஒரு வருடம் ஆணா இருந்த பறவை மறுபடியும் பெண்ணா மாறும். நான் சொன்னேன் ஏத்துக்கிட்டே இல்ல? ஏத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த பறவை இருக்குமா இருக்காதா? சரி நீங்க பதில சொல்ல வேண்டாம், நான் சொல்லுவேன் என்ன பறவைன்னு. அந்த பறவைக்கு 2 எழுத்து. அந்த பறவைக்கு பேரு 2 எழுத்து. இன்னமும் நான் அதை சொல்லணும்னா சொல்லிடுவேன். ஓஹோ அட போமா. சரி இப்படியே என்ன சொல்லிய மாதிரி அப்பா அப்பா இருங்கப்பா 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 இருங்க சுவாமி. படைப்பு துறையில படைக்கிறது உங்க அப்பா தான். எங்க அப்பா தான் படைக்கிறாரு. பிரம்மா தானே படைக்கிறாரு. ஆமா. தலையை வெட்டி போட்டாலும் 9 நாள் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. உங்களால பதில் சொல்ல முடியுமா? கேட்டுக்கிட்டே நிக்க வேண்டியதுதான். ஏய் தம்பி அலையசா, கழுத்து இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் நான் கேட்கறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீ எவ்வளவு வேணாலும் கேட்டுக்குமா, அவர் நின்னுக்கிட்டே இருப்பாருமா. காது இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் கேட்கறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? பல் இல்லாத உயிரினம் இருக்கு. அது என்ன உயிரினம் நான் கேட்கறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? இந்த உலகத்திலேயே மிக சிறிய இதயம் கொண்ட ஒரு உயிரினம் இருக்கிறது. அட நீ கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாமா. அது என்ன உயிரினம்னு நான் கேக்குறேன். உங்களால பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. தம்பி நீ விளையாட்டு பண்ணி வாய்க்கு வந்தாலும் பேச்சுன்னு பேசுறீங்க, அடிக்கடிக்கு கேக்குறீங்க. நீ விளையாட்டு தான பண்ணி இருக்க தம்பி. நான் விளையாட பண்ணிருக்கேன், நீ விளையாட பண்ணிருக்க. நீ விளையாட்டு பண்ணிருக்க. ஓ விளையாட்டு நீ வீட்ல வச்சு. இல்ல கேட்டுக்கிட்டே நிக்க வேண்டியது. நீ விளையாட்டு வீட்டுல வச்சு. விளையாட்டு நீ வீட்டுக்கு வச்சுக்கோ, மேடையில வச்சுக்க. மேடையில சீரியஸா பேசிட்டு இருக்கா. நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ சம்பந்தமே இல்ல பேசிட்டு இருக்கீங்க. அடப்பா கேட்ட தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. சொல்லாத. பதில் தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் சொல்லிடுவாரு. பேசாம இரு. அண்ணே நீங்க எந்திரிச்சு போங்க. நான் என்னால் நாடகம் நடத்த முடியும், பேசாம போயிருக்கேன். ஏமா ஆனால் அவன்கிட்ட கேள்வி கேட்டல. அந்த அம்மா கேள்வி கேட்ட நியாயம் எனக்கு தெரியும். உண்மையாவே அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். எனக்கு பதில் தெரியும்ட்டே நான் இப்பவே இந்த மேடையில நான் சொல்றேன். மாற்று கருத்தே கிடையாது.
சொல்றேன், பதில் தெரியும் இருக்கேன். நீ சம்பந்தமா பேசிட்டு இருக்க? நீ எல்லா நேரத்தில் விளையாடாது, இங்கே விளையாடாத தம்பி. எல்லா நேரத்தில் விளையாடாது, இங்கே விளையாடாத. வீடு வேற, மேடை வேற, நம்ம வண்டியில் போகிறது வேற, அது வேற. நான் பதில் சொல்றேன். நான் கேட்டல ஒரு கேள்வி, அதுக்கு பதில் நீ சொன்ன உடனே நீ கேட்டு நான் பதில் சொல்றேன். நான் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்றேன். நான் உடனே சொல்றேன். உன்னை நான் வேணான்னு சொன்னேன்னா? ஆமாம், இருக்கட்டும். நான் கேள்விக்கு பதில் தெரியலன்னு நான் சொன்னா பரவாயில்ல. தெரியல, நான் ஊரை ஓடியா போறேன், மேலே தான் நிற்கிறேன். என்னதான் இருந்தாலும் நான் பதில் சொல்லிட்டு தானே போவேன். இல்ல உள்ள போயிட்டாரா? அருஞாயண்டா, அருஞாயம். நீ என்ற பதில் சொன்னியா நீ? சரி விடு, இருக்கட்டும். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு அம்மா வந்து நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் நாங்களே ஒரு கதையை நடத்தாமல் அப்படி குறைவாக முடிச்சுட்டு போனோம். நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் இப்போ நீ சொல்ல வேணாம், இந்த இங்கே சொல்ல வேணாம். உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதை நான் காட்டி கொடுக்கக்கூடாது இந்த மேடை இல்லை. இனிமேல் இந்த எந்த ஊருக்கு வந்தாலும் சரி, எந்த பகுதிக்கு வந்தாலும் சரி, அட நீயா வா, வேறு நாரதரை சந்திச்சிரு. அப்போ நீ சொல்லு மக்கள்கிட்ட, இதே மேடைக்கு வந்தாலும் சரி, மற்ற மேடைக்கு வந்தாலும் சரி, பெருமாள்ராஜ் என்ற ஒரு நாரதன் ஒரு 5 கேள்வி கேட்டார் அன்று நான் சொல்லவில்லை, இன்று சொல்கிறேன் அப்படின்னு நீ வீட்டில் போய் படிச்சுட்டு வந்து சொல்லு. நானும் சொல்கிறேன். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு நான் சொல்கிறேன். நான் அதனால இந்த 5 கேள்விக்கு நீ எப்போ வேணாலும் வந்து பதில் சொல்லு. அதே மாதிரி நானும் பதில் சொல்கிறேன். நீ இல்லாமல் வேறு யாரும் செஞ்சால் கூட நந்தினி ஒரு கேள்வி அடித்தா நான் பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால் அந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல் கதையும் நடத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால பிரச்சனை இல்ல சாமி, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் சொல்லிட்டேன். இதோட நம்ம வந்து அடுத்து காலம் இல்ல நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கான பதிலை நான் சொல்லலாம்னு இருக்கேன். அம்மா வள்ளிநாயகம், எப்பா நான் பதில் சொல்றேன்ப்பா. அவர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த எந்திரிச்சிட்டு போறாரு வத்தியா, சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு. நேரமே ஆச்சு வத்தியா. உட்காராம எந்திரிச்சிட்டு உட்காராமலாம் போக கூடாது. சும்மா எந்திரிச்சுலாம் பாதிலாம் போக கூடாது. நாடகம்னா முழுமையா பார்க்கணும். உட்காருங்க நாட உட்காருறேன். ஐயா ஐயா பிரச்சனை சரிங்க, எங்கிட்டு உட்காருங்க. 5 நிமிஷம் உட்கார முடியாதா? அட ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியாதா? சரி, அவர் போறவர் போறவர் யாரும் போகாதீங்க. நாடகத்தை முழுசா பார்த்தாதான். முழுமையா பார்க்காமலாம் போக கூடாது. சரியா? அம்மா வள்ளிநாயகம், என்னப்பா நான் பதில் சொல்றேன்ப்பா. நேரம் ஆயிடுச்சு, இல்ல பரவாயில்ல. ஒரு விஷயம் அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அம்மா வள்ளிநாயகம், என்னப்பா? ஐயா 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 வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா இங்க போயிட்டே இருக்கணும், எதுவும் பேசாம போகணும். சரியா? இங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்தா முழுசா பார்க்கணும். உட்கார்ந்து நாடகம் பார்த்தா முழுசா கிளம்புங்க. உட்கார்ந்து நாடகம் பார்த்தா முழுசா பார்க்கணும். போயிருந்தேன் எந்திரிச்சிட்டு அதான் நொய் நொய்னு பேசிட்டு போக கூடாது. சரியா? வள்ளிநாயகம், எதுவும் பேசாம போயிருந்தேன் உட்காந்து நாடகம் பார்க்கணும். 2 விஷயம் தான். நாரதவள்ளி தர்க்க முடியும் வரைக்கும் இருக்கணும், இல்லைன்னா பேசாம போயிடணும். உட்கார்ந்து நாடகம் பாரு, இல்லைன்னா பேசாம போயிரு. இல்ல அப்பதான் என்ன நாரதவள்ளி தர்க்க முடிவு வரைக்கும் இருக்கணும். முடிவு வரைக்கும் பார்த்தாதான் புரியும். போயிட்டு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போனா அப்புறம் நான் கடுப்பா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பேன். சரியா? நாடகம் முடிஞ்சிருச்சாப்ப? நாடகம் முடிஞ்சிருச்சா? இல்ல, அவருக்கு ஒரு கேள்வி இருக்குது. சாமிகள், அவருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அவர் இப்ப இல்லைன்னா யூடியூப்ல கேட்டு அவர் பதில் சொல்லிட்டு போறோம். சாமிகள், அவங்க ஒரு ஆளுக்காக இல்ல, இத்தனை பேர் எவ்வளவு ரசிகர்கள். இல்ல போறோம், சும்மா போனா பரவாயில்லையே. அம்மா வள்ளிநாயகம், எப்பா நான் பதில சொல்லிக்கிறேன். சும்மா போற பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமா. அவர் கதையை முறையா நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஆமா, ஏன்னா அடுத்து முருகன் வரணும். நேராஜன் சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு அம்மா நேராஜன் சொல்லி ஔவையார் வரணும். அவங்களையும் எல்லாரும் பார்க்கணும். சரியா? அதனால கதையை முறையா நடத்தணும். நேராஜன் சொன்னதுனால நான் முடிக்கிறேன். என்ன முடிப்பேன் நானே? இப்போ நீ சொல்றேங்கிறீங்களே பதில் வள்ளிநாயகம். நீங்க வாட்டுக்கு அவசரப்பட்டு பதில சொல்லிட்டு அப்புறம் அடுத்து அவர் சொல்லணுமா இல்லையா? தெரிஞ்சா தானே சொல்லுவாரு. பேசக்கூடாது. இப்பதான் நான் ஒருத்தரை பேசி அனுப்பிச்சிருக்கேன். அவர் நாளைக்கு யூடியூப்ல பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பேசட்டேன். அவருக்கு நேரம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு அவசரம் சொல்லி அவர் போறாரு நாடகத்தை முழுசா பார்க்காம. அது வேற விஷயம். அவருக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவர் போட்டேன். நம்மளுக்கு நாடகம் நான் நடத்துல போ இல்லவா பேசாம. சரி பரவாயில்ல. அப்ப நேரம் ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது. சரி இருங்க, இப்ப நான் பதில் சொல்ல. இருங்க இப்ப நான் பதில் சொல்லவா இல்ல முருகப்பெருமானை விடவா? அப்ப முருகப்பெருமான் இப்ப வரவேணாம்ல. முருகப்பெருமான் இப்ப வரவேணாம்ல. நேராச்சுனே அதெல்லாம் அது வேணானே, அதெல்லாம் நேராச்சுனே. அதான் நீங்க இருங்க, நான் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்லவா இல்ல முருகப்பெருமானை வெள்ள வர சொல்லவா? கேட்டுக்கங்க. வேணாம், நான் பதில் சொல்லாம வர்றதா இல்ல. இருமா, பேக் எடுத்துட்டு வர போறாரு, வீட்டுக்கு போறாரு. வீடு தான் இருக்கு, 1 கிலோமீட்டர் கூட இல்ல. சொல்லுங்க, நான் பதில் சொல்ல போறேன், நீங்க கேளுங்க. நின்னுட்டு மட்டும் கேளுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு பறவை குளிக்காமல்
தன் கூட்டுக்குள்ளே சென்றால் இறந்து போய்விடும் அப்படின்னு கேட்டீங்க. சுவாரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை தான் குளிக்காமல் தன் கூட்டுக்குள்ளே போனால் இறந்து போய்விடும். சரியா? அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் வாழக்கூடிய ஒரு பறவை இருக்கு அப்படின்னீங்க. அது என்ன பறவை தெரியுமா? ஈரிதழ் சிட்டு அப்படின்ற ஒரு பறவை தான் ஒரு வருடம் ஆணாகவும் ஒரு வருடம் பெண்ணாகவும் வாழக்கூடிய பறவைனா ஈரிதழ் சிட்டுன்ற ஒரு பறவை. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத ஒரு பறவை இருக்கு அப்படின்னீங்க. அது என்ன பறவை தெரியுமா? ஆல்பட்ரஸ் அப்படின்ற ஒரு பறவை தான் 6 வருடங்கள் ஆனாலும் தரையிலே கால் ஊனாத பறவை. அடுத்து நீங்க என்ன கேட்குறீங்க? முன்னாலேயும் பறக்கும், பின்னாலேயும் பறக்கும், பக்கவாட்டிலையும் பறக்கும், எல்லா பக்கமும் பறக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னா தேன் சிட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை தான் முன்னாலேயும் பறக்கும், பின்னாலேயும் பறக்கும், பக்கவாட்டிலையும் பறக்கும், எல்லா பக்கம் பறக்கக்கூடிய பறவை. வேற எதுவும் கேட்டீங்களா? வேற என்ன கேட்டீங்க? இறக்கையே இருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு பறவை அந்த பறவைக்கு 2 இடத்துல உள்ளது. அதான் ரெக்கையே இருக்காதான். அந்த பறவைக்கு பேரு இருக்குன்னு சொன்னாங்க. இருக்குதான், உண்மையாவே இருக்கு. ரெக்கையே இல்லாத பறவைனா கிவி பறவைக்கு தான் ரெக்கையே இருக்காது. நீங்க கேட்ட கிளிக்கு தான் ரெக்கை இருக்கேம்மா. கிளி இல்லைங்க, கிவி. கிவி கிவி பறவைக்கு தான் இறக்கைகள் இருக்காது. அதனாலதான் ரெக்கையே இல்லாத பறவை எதுனா கிவி பறவை அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கேட்ட கேள்விகளை நான் பதில் சொல்லிட்டேன், போதுமா? நிறைய பேர் பறவை விரட்ட வரேன், காவல்காக வரேன். எங்க பறவை விரட்ட வந்த பொண்ணு இது கூடவா தெரியாம வந்திருப்பேன் நானு. தெளிவா உங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு பறவைகள் என்ன, எந்தெந்த பறவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. சந்தோஷம், மகிழ்ச்சி. இத்தனை விஷயங்களுக்கு நீங்க பதில் சொன்னதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? ஒரு சில நேரம் ஆயிடுச்சு முடிச்சுட்டு போயிடும் போவாங்க, ஏன் முடியப்பா அப்படி எந்திரிச்சு போயிடுவாங்க அந்த ஒருத்தர் போன மாதிரி. ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இவ்வளவு நேரம் நான் பதில் தெரியாம நின்னேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க நினைக்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் கேட்ட கேள்விகளாம் எனக்கு பதில் தெரியும். கேட்ட கேள்விகளாம் பதில் தெரியும். நான் அதற்கு பதில் சொல்லாததற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாருமே நல்ல ரசிகர்கள், ஞானசன். நம்ம பகுதியில் நாடகம்னாலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேர்வு பண்ணிட்டு அந்த மேடையில் நடிகர்களை போடுவாங்க. இந்த மேடைக்கு சாதாரணப்பட்ட நடிகர்கள் கால் எடுத்து வைக்க முடியாத வள்ளிநாயகம். மிக தேர்வு பண்ணி மிக சிறந்த நடிகர்கள் இருந்தால் மட்டுமே மேடை ஏற முடியும். அப்படிப்பட்ட மேடை இந்த மேடை. அது முத்தாலம்ம மேடை, ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கே ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா பெரிய பாக்கியம், புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. எனக்கு பதில் தெரியும். பதில் தெரியாதுன்னு நான் இவ்வளவு நேரம் நான் நடித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நான் கேட்ட கேள்விகளை இப்போ போனவரும் கூட யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை, இங்கே கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கணும். நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் வள்ளிநாயகம் பதில் சொல்லிவிட்டதா? சொல்லிட்டேன்னா சொல்லலையா? சொல்லிருச்சான். இல்ல யாருமே நீங்க கேட்ட கேள்வி அனைத்திற்குமே நான் பதில் சொல்லிட்டேன். அவர் எந்திரிச்சு போனவர் உட்கார்ந்து இருந்திருக்கணும். அப்பதான் தெரியுது அவருக்கு கேட்டுனாரு. வள்ளியம்மா கிட்ட நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வள்ளியம்மா பதில் சொல்லிட்டாங்க. நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். நீ மறுப்பாத, நீ மலிப்பாத. நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன். நீ எப்படி மக்கள்கிட்ட கேட்டீல? நீ மக்கள்கிட்ட கேட்டீல? அந்த மாதிரி நான் கேட்கிறேன் மக்கள்கிட்ட. நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் வள்ளி பதில் சொல்லிருச்சா? சொல்லிட்டேன். அப்படி இல்லையா? அவங்க எல்லாம் நாடகம் வச்சிருக்காங்க. ஒன்னும் ஓர வஞ்சம் பண்ண வேணாம். எனக்கும் பேச வேணாம், வள்ளிக்கும் பேச வேணாம். என்ன கேள்விக்கு பதில் சொல்ல? உண்மையை பேசுங்க, நியாயத்தை பேசுங்க. நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிருச்சா? அப்படி சொல்லுங்க என் தங்க குட்டி, சிங்க குட்டி. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அரிசா ஒன்று இரு ஒன்று. இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல, வள்ளி பதில் சொல்லலை. இருமா, அவரும் நாளைக்கு யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் நான் சொல்லலைங்கிற விஷயத்தை அவரும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சொல்கிறேன் எல்லா ரசிகர்களுக்கும், ஒரு நாடகத்தை பார்த்தால் முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதற்கு இந்த ஊர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். ஒரு நாடகத்தை பார்த்தால் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு முழுமையாக உட்கார்ந்து பார்த்துட்டு போங்க. ஏன் பாதியில் சொல்லிட்டு போறீங்க? அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. நம்ம நாடகத்தை ஏன் பார்த்து சரி பார்த்துட்டு பார்க்காம சொல்லிட்டு போனீங்க? இருக்குல்ல, 2 கேள்வி பதில் சொல்ல நல்லா பார்க்கணும். ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுல நடு எழுத்து எடுக்கணும். நல்லா கவனிச்சிங்க நீங்க எல்லாம். இந்த கேள்வியை நான் கேட்டேனா இல்லையா? நான் கிளம்பலாம், வாங்க. என்ன கிளம்புற? போ, இதோட ஊருக்கு போயிருங்க. வா, இங்க வா, முதல்ல இங்க வா. முருகன் வருவார் எப்போ வேணாலும். அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இருமா, அனுமதி கேட்டுக்கிட்டே நான் பதில் சொல்றேன். அவங்கள்ட்ட கேட்டேன், நான் பேசவா வேண்டாமான்னு கேட்டேன். பேசுங்கன்னு சொல்றீங்க, நான் பாடியிருக்கேன். என்ன இங்க வா, ஏன் ஓடுற?
ஆஞ்சநேய பெருமாளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதில் நடு எழுத்து எடுத்துக்கோங்க. இந்த கேள்வியை கேட்டேன்லண்ணே, எனக்காக பேசணும் அந்த அம்மாவுக்கும் பேசணும். ஏன்னா பொது மனிதர்கள் நீங்கள்லாம் நீதிபதிகள். நாங்கள் 2 பேருடைய போட்டியை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய இடம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தா ஒரு பேர் இருக்குன்னு கேட்டேன், அதில் நடு எழுத்து எடுத்துங்கன்னு கேட்டேன். உடம்புல உள்ள 5 புலனில் ஒரு புலன் இருக்குது, அதில் நடு எழுத்து எடுங்கன்னு கேட்டேன். ஆனால் அதை விடுங்க, ராகத்தில் ஒரு ராகம் இருக்குது, நடு எழுத்த இதெல்லாம் எடுத்து வரிசைப்படுத்தி படித்து பார்த்தா ஒரு ஊர் பேர் வரும்னு நான் சொன்னேன். கேள்வி கேட்டேன். இந்த கேள்விக்கு இந்த அம்மா பதில் சொன்னாங்களா? நல்லா போய் இங்கே நம்ம அண்ணன் வீட்டில் பிரியாணி நல்லா திண்ணையில் ஒட்டிக்கிட்டு இல்லை, வான்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா திண்ணையில் நீ உனக்கையா? அவர் உட்காந்து சொல்கிறாரு இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்போ எந்த அளவில் ரசித்து அவங்கெல்லாம் எந்த அளவில் ரசிச்சிருக்காங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நமது சேக்கிவெட்டு கிராமங்கிறது. இது உண்மையாக சத்திய நிச்சயம் உண்மை. அந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரசிகர்கள் நம்ம சுற்று வட்டார கிராம பொதுமக்களுங்க முதல் நன்றி சொல்லணும். பதில் சொல்லலை இல்லை. நான் ஏன் இந்த அம்மாவை பாராட்டினேன் தெரியுமா? இந்த முழு பூசணிக்காய் சோத்தில் அனுப்புகிறேன். ஆமாம், அவன் திருடன், பூசணிக்காய் திருடன் சாப்பாட்டை போட்டு அதை மறைச்சானா. அந்த மாதிரி ஒரு அம்மாவை காப்பாற்றணுங்கிறக்காக அந்த அம்மாவை வாழ்த்தினேன். ஏன் தெரியுமா? அந்த அம்மா வாழ்த்தோடு போகட்டும், பதில் தெரியலனால நாரதர் விட்டுட்டாரு. அதுதான் தட்டி கொடுக்கக்கூடியவர்கள், காட்டி கொடுக்கக்கூடியவர்கள். என்றைக்குமே நான் தட்டி கொடுத்து போகிறவன் காட்டி கொடுத்து போகிறவன் கிடையாது. புரியுதா? தட்டி கொடுக்காது. நீயே அசியப்பட நினச்ச என்ன கேட்ட? 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல், 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு இலக்கண நூல். 1, 4, 5 எழுத்துக்களை சேர்த்து படிச்சா மனிதன் அணியக்கூடிய ஒரு அணிகலன்னு சொல்லுச்சு. அது என்ன நூல் தெரியுமா? தொல்காப்பியம் என்ற ஒரு நூல். என்ன நூல்? தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்ற நூலிலே முதல் எழுத்து தோனா, 4வது எழுத்து காணா, 4வது இப்பண்ண, 5வது பீனா. அப்ப தோ இப்பி தொப்பி. தொப்பி தான் மனிதன் அணியக்கூடியது, தலையிலே அணியக்கூடியது. அப்ப தொப்பி தொல்காப்பியத்திலே. அடுத்து என்ன சொன்னாங்க? 3, 4, 5 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதன் குடிக்கும் ஒரு பானம்னு சொன்னாங்க. தொல்காப்பியத்தில் 3வது எழுத்து கா, 4வது இப்பு, 5வது பி. அப்ப என்னது பேரு? காப்பி. காப்பி. அதே மாதிரி தொப்பி காப்பி 3, 6, 7 எழுத்துக்களை சேர்த்தால் மனிதனை வேதனையடை செய்யும் ஒரு செயல்னாக. அது என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் நடந்து போயில கல்லு தட்டிட்டா கல்லுல என்ன படும்? காலில் என்ன படும்? காயம் படும். அப்ப 3வது எழுத்து கா, 6வது எழுத்து யா, கடைசி எழுத்து இம், காயம். தொல்காப்பியத்துல காயம். முதலிலே சொன்னது தொப்பி, 2வது சொன்னது காப்பி, 3வது சொன்னது காயம். இதையெல்லாம் சேர்த்து படித்து பார்த்தால் இவங்க சொன்ன இலக்கண நூல் தொல்காப்பியம் என்ற ஒரு இலக்கண நூல் வரும். நீ கேட்டவர்களுக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். உண்மையா இல்லையானே? தொப்பி காப்பி காயம் நியாயத்தை சொல்றேன். அது 2. அடுத்து என்ன சொன்னாங்க? உங்க அப்பா படைக்கிறாரே, படைக்கிறதுல தலையை கிள்ளி போட்டா 9 நாள் உயிரோடு இருக்குமா? எங்கேயாவது தலையை வெட்டி போட்டா 9 நாள் இருக்குமா? 9 நாள் உயிரோடு இருக்கும். அது என்ன தெரியுமா? கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சியை தலையை கிள்ளி போட்டால் 9 நாள் உயிரோடு இருக்கும். கரப்பான் பூச்சி. அடுத்து கழுத்தே இல்லாத ஒரு உயிரினம். கழுத்து இல்லாது எல்லாருக்குமே பதில் தெரியும். சின்ன பையனு கூட அதுக்கு பதில் தெரியும். நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இருக்கு கழுத்து. ஆமா, தம்பி கூட தெரியும். கழுத்தே இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நண்டு. நண்டுக்கு தான் கழுத்தே கிடையாது. எங்க அப்பா படைக்கிறதுல மொத்தமா மோல்டிங் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படியே ஜேசிபி வண்டி அப்பா இந்த வெல்டிங் பெட்ரோல் வச்சிருக்காரா? அது கழுத்து இல்லாத உயிரினது நண்டு. காது இல்லாத உயிரினம் தெரியுமா? காது இல்லாத உயிரினம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் காதே இல்லாத உயிரினம் பாம்பு. பாம்புக்கு தான் காது இல்லை. காது இல்லாத உயிரினம். எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க, மிகப்பெரிய ஞானசர்களாக இருக்காங்க. காதே இல்லாத உயிரினம் பாம்பு. பல்லு இல்லாத உயிரினம் அப்படின்னாங்க. அது என்ன தெரியுமா? ஆமைக்கு தான் பல்லு இல்லை. பல்லு இல்லாத உயிரினம். மிக சிறிய இதயமுள்ள ஒரு உயிரினம். உயிரினத்தில் மிக சிறிய இதயமுள்ள உயிரினம். அது என்ன தெரியுமா? சிங்கம். சிங்கத்துக்கு தான் மிக சிறிய இதயமுள்ள ஒரு உயிரினம் என்பது வள்ளியம்மா கேட்ட கேள்விக்கு பூரா
நான் பதில் சொல்லியிருக்கேன். சத்தியமாக உண்மைன்னா நீங்கள் ஏற்றுக்கங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அதனால ஒன்றும் கிடையாது. ரொம்ப புரியுதா? ஒரு நாடகத்தை முழுமையாக கவனித்தால் தான் இருமா என்ன பேசுகிறாங்கன்னு தெரியும். பாதியில் வாயில் வார்த்தையை அந்த மாதிரி பேசிட்டு போனால் நான் திருப்பிக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டால் அவரெல்லாம் என்ன ஒன்று. அதுக்கு தான் சொன்னது. இதெல்லாம் அவர் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். திரும்ப இங்கே உட்காந்துருந்தா நான் திருப்பி கேட்டுப்பேன். நான் வள்ளிகிட்ட ஒரு கேள்வி கேட்டேனே, அது என்ன கேள்வினா அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்படி தெரியாது, அப்படிப்பட்டவங்க திருப்பி போவாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இனிமேலும் உன்னை வீணை அசிங்கப்படுத்தக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது, பாவங்கிறக்காக உன்னை நான் விட்டுட்டு போயிருக்கேன். அதனால இனிமேலும் உண்மை வருத்தம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக நான் அதை பாதியில் விட்டுட்டு போனேன். நீங்கள் இன்னி போய் தப்பிச்சு பிழைச்சி போய் இன்னொரு நாளைக்கு படிச்சுட்டு வந்து இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குது சாமி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மேடையில் உன்னை கௌரவப்படுத்தி அனுப்பலான்னு இருந்தேன், நீ அசிங்கப்படுத்தே போகணுன்னு நேரம் என்ன இருக்கு. ஒரு விஷயம், நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சி. சேக்கிப்பட்டி அருமையான கிராமம், நல்ல மக்கள், வந்தோன்னு சாப்பாடு உபசரிப்பு, ஆமாம், நல்ல ரசிகர்கள். நேரத்தில் இவ்வளோ பேர் இருந்து பார்க்குறது இந்த ஊரில் தான் ஆச்சரியமாக இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது. உங்களெல்லாம் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. அதே சமயம் வள்ளிநாயகம், ஆமாம், உங்களோட எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. என்ன சாப்பாடு எல்லாமே எல்லாமே அதே மாதிரி மியூசிக் பார்ட்டி எல்லாமே கலைஞர்களாக சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஆமாம், ஒளிபெருக்கியான்னு விளம்பரமே தேவையில்லை மைக் செட்டுக்கு காசு. ஆமாம், எல்லாமே மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்ன இப்படி ஒரு நல்லா பேசக்கூடிய இதிகாச சுடர், இலக்கிய சுடர்னு பல பட்டங்களை வாங்கினவர், சம்பாதிக்கிற காசு தனக்கு தன் குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணாமல் பல மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு. கட்டடம் கட்டி கொடுத்து சாப்பாடு போட்டு போக்குவரத்து காசு கொடுத்து பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு நம்ம மண்ணின் மைந்தர் பெருமாள்ராஜ் அவர்கள். ஜோரா ஒரு தரம் கைதட்டுங்க. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், கலைத்துறையில் ஒரு கெட்ட வழக்கம், எந்த ஒரு கெட்ட வழக்கமும் இல்லாத ஒரு வெத்தலாக கூட போட மாட்டார். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். அது மட்டுமல்ல, கலைத்துறைக்கு வரணும்னு யாரும் ஆசைப்பட்டால் பிள்ளைங்க கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைங்க, கண்டிப்பாக அவர் சிறந்த கலைஞராக உருவாக்கி தருவார். இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரு. என்ன இப்படி ஒரு தலை சிறந்த தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து பணமே வாங்கக்கூடாதுன்னு ஒரு லட்சியம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இந்த நாடகத்துறைக்கு வந்தது. அது எனக்கு இந்த சேக்கியூட்டி மேடைக்கு நான் எப்படியாவது நடிச்சாங்கன்னு முதல்ல ஆரம்பத்தில் வந்திருக்கும் போதெல்லாம் வந்து இந்த கலைவாசலம் கூட என்னை விட மாட்டேன் வர்ற நாரதர்லாம் என்ன செஞ்சோம் இல்லைப்பா வேற அப்படியே போய் அப்படி இருந்துமே ஒரே ஒரு வருஷம் திருச்சி ரவிச்சந்திரன் நாரதர், விஜயராஜன் ராஜநடிகர், அடைக்கல அருண் அப்பா அடைக்கலசாமி அப்பா அவர் பேட்டி, அதில் என்னை கழுகாசலத்தில் நடிக்க விட்டாங்க. அதில் நடித்த அப்போ உள்ள ரொம்ப சின்ன பையன் 6ஆவது படிக்கும்போது அந்த நேரத்தில் கழுகாசலம் மட்டும் வந்து நடிச்சுட்டு போட்ட சந்தனத்தை கூட அழிக்காமல் போனேன். ஏன் தெரியுமா? நம்ம நாடகம் நடித்தோம்னு தெரியணுங்கிறக்காக போய் இப்படி காட்டி தெரிஞ்சேன். அந்த மகிழ்ச்சியெல்லாம் சந்தோஷமெல்லாம் இந்த மேடை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர மேடை. அந்த மேடைக்கே நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். அந்த உண்மையாகவே கிராம பொதுமக்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. அதனாலதான் யார்ட்டையும் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். தங்க இடவசதி சாப்பாடு ஓட்டு அப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு லட்சியத்தோடு சொல்லிக் கொடுக்குறேன் எல்லா மாணவர்களும். உள்ளபடி பல மாணவர்களை உருவாக்கியிருக்கியா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த மிருதங்க வாசிக்கிற மோகன்தாஸ்னா ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டார், இல்லை டீ வாங்கி தர டிஃபன் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லுவேன். அந்த வகையில் ஒரு உயர்ந்த ஒரு மனிதர், ஒரு சிறந்த ஒரு என்ன இப்படி நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஒரு நாரதரை இந்த நாடகத்தில் போடுறப்ப கிராமத்தார் என்ன பண்ணியிருக்கோம்னா அதுக்கு தக்கன வள்ளியை போட்டிருக்கலாம். ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து போட்டு மஞ்சவரட்டை நடக்குது, வாடி மஞ்சவரட்டை நடக்குதுன்னா வாங்க, ஒரு மஞ்சவரட்டை நடக்குதுன்னா ஒரு வீரர் போய் அந்த காலை அடக்குறாருன்னா அந்த காலை 3 சுற்றுற இருந்து அந்த காலையிலே கிடக்கணும் திமிழை பிடிச்சபடி. இல்லை அந்த எல்கை கயிறு இருக்கும், அதை தாண்டி போகிறது காலையிலே போகணும். அப்போ தான் வெற்றி பெற்றதாக அர்த்தம். நீங்கள் எவ்வளோ நேரம் பேசி என்ன புண்ணியம், கடைசியில் புடி விட்டு போயிட்டீங்களே. பார்த்தியா வாயில் தான் உன் வாயில் இந்த பார்த்தியா புரியுதா? உன்னை எந்த அளவுக்கு கும்பிசி விட்டாரோ அந்த அளவுக்கு ஒன்றுமே என்ன பண்ணிட்டாரா? இதுதாம்மா புரிஞ்சுக்க அண்ணே. ஒரே விஷயம் தவறான செய்தி சொல்கிறேன், இந்த பார்த்துக்காங்க. புத்தி சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மேடைக்குள்ளே கூட்டி கொண்டே அடிங்க உதங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. மேடைக்கு வெளியில் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்க மத்தியிலே அவங்க மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் சொன்னது உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக தயவுசெய்து அது மாதிரி தவறுதலான ஒரு வார்த்தைகள் வேண்டாம் என்பதை எடுத்துக்கிறேன். ஏம்மா உங்களை பற்றி ஒரு சில உரங்கள் நான் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஏங்க அப்படிலாம் தப்பாக சொல்ல இல்லை இல்லை உள்ள இல்லை உள்ளே கூட்டிகிட்டு போய் சொல்லலாம். உள்ளே கூட்டிகிட்டு போய் சொன்னால் பாப்பம் படிப்போம்னு காலையில் போய் தூங்கிடுவாங்க. இவ்வளோ பேருக்கு முன்னாடி சொன்னால் தான் ஒரு ரோசம் வரும், படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒரு அக்கறை வரும், அதுக்காண்டி சொன்னோம். அப்படி சொல்லுங்க. பர்வகாலத்தை வீணாய் பாலாக்கி என்னம்மா
பாட்டு பாடுறியா? என்னம்மா எதுக்கு கை தட்டுறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு எழுதிட்டாங்க? அது பருவ அவங்களுக்கே காலத்துக்கு தெரியும். பாட்டுக்க என்ன நீங்க பருவகாலம் பாண்டக கை பாண்டக்காக எழுதிட்டாங்க. அப்புறம் என்ன? அப்புறம் இது நீங்க வந்து பருவகாலம் பாண்டக இல்லம்மா, வள்ளி கோச்சிட்டு போன வள்ளி நிக்குதே பாவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் கோச்சிட்டு போனதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எதுக்காக கை தட்டுறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு எழுதிட்டாங்க? நான் பதில் சொல்ல போறேன். ஓ, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீ பதில் சொல்ல போற. நான் பதில் சொல்ல போறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால கை தட்டுறாங்க. பாத்தீங்களா? தெரியும். ஏன் தெரியுமா? ஏன் பாட்டு பாடையெல்லாம் நீ இடையில நிப்பாட்டில அடிக்கடி, அப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அம்மா பாட்டு பாடையில நிப்பாட்டினா பதில் தெரியுமியா, பாட்டை முழுசா பாட விட்டா அந்த அம்மாவுக்கு பதில் தெரியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டே பண்றாங்க. என்ன நீங்க என்ன கேட்டீங்க? பரவாயில்ல எல்லாத்தையும் பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கையில் அப்புறம் பாடுறது இல்லையா? சொல்லுங்க என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? அது கூட தெரியல உனக்கு? ஜனக நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆமா, ஜனக நாட்டுக்கு உண்மையாவே இன்னொரு பேர் இருக்கு. மிதிலை என்று சொல்லக்கூடியதான் ஜனக நாட்டுக்கு இன்னொரு பெயர். மிதிலைன்னு எழுதுங்க. மிதிலையில நடு எழுத்து என்ன? அது தீ. தீயை கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. சரி. ஆஞ்சநேய பெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்கு. நீங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மாருதி என்று சொல்லக்கூடியதான் ஆஞ்சநேய பெருமானுக்கு இன்னொரு பேர். மாருதின்னு எழுதுங்க. நடு எழுத்து என்ன? ரூ. ரூ. ரூவை கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. தீ ரூ. திருப்பூரா? சரி திருப்பூர்னு நினைச்சேன். ஆதிபராசக்திக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா. பவானி என்று சொல்லக்கூடியதான் ஆதிபராசக்திக்கு இன்னொரு பேர். பவானில நடு எழுத்து என்ன? வா வா. வாவை கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. சரி. ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு என்னங்க பட்டம் கிடைக்கும்? மனைவின்ற பட்டம் கிடைக்கும். மனைவின்னு எழுதுங்க. நடு எழுத்து என்ன? நைய கொண்டு போய் நைவ வச்சிருங்க. திருவானை. ஐம்புலன்லே ஒரு புலன் அப்படின்னு சொன்னீங்க. மூக்கு. மூக்குல நடு எழுத்து என்ன? இக்கு. இக்கையும் கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. திருவானை. விக்காம. அதே மாதிரி ராகத்திலே ஒரு ராகம்னு சொன்னீங்க. முகாரி ராகம்னு ஒரு ராகம் இருக்கு. அதுல நடு எழுத்து என்ன? கா. கா கொண்டு போய் ஒரு ஓரமா வைங்க. இப்ப அந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து படிச்சு பாருங்க. திருவானைக்கா, திருவானைக்கால். நீங்க கேட்ட பிரசித்தி பெற்ற ஊர் பேர். போதுமா? ஏமா இதே உனக்கு தெரியுதுல? முதல்ல ஏன் அந்த வருஷம் நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நின்றுட்டு இருக்கேன். புரியுதா? வள்ளிநாயகம் என்னப்பா? உள்ளபடியே ஆண்டை உங்களுக்கு நிறைய இதை கொடுத்துருக்காப்புல, திறமைகளை. நல்ல ஞானம், நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல குரல் வளம், என்ன நல்ல பரதநாட்டியம். ஜோரா வருதுன்னு கைதட்டு கொடுங்க. ஏன் இவங்களெல்லாம் கைதட்ட சொன்னேன் தெரியுமா? எல்லாரும் குழந்தை வைக்கிறோம். எல்லா குழந்தையும் இந்த இடத்துக்கு வர முடியுமானா முடியாது. கலைவாணியோட அருள் பரிபூர்ணமாக இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அதுவும் அறகுறையாக இருந்துச்சுன்னா அரங்கேற்றத்தோட வீட்டில் இருக்க வேண்டியதுதான். அந்த வகையில் உங்களுக்கு ஆண்டவர் நிறைய திறமையை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெற்றவங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், இவ்வளோ திறமையில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் அனைவரும் உங்கள் ரசிகர்கள். இந்த அளவுக்கு ரசிகர்களையும் சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க. என்ன இன்னும் உங்களுடைய எதிர்காலம் ஆத்தாவோட அருளால் நல்லா நிறைவாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன இப்படி நல்லா பாடக்கூடிய பேசக்கூடிய சிறு வயதாக இருந்தாலும் ஒரு சிறந்த வள்ளியை இந்த நாடகத்தில் வள்ளியாக போடுறப்ப இந்த கிராமத்தார் என்ன பண்ணியிருக்கணும்னா அதுக்கு தக்கன நாரதர் போட்டிருக்கணும். சும்மா தண்ணியை குடிச்சுக்கிட்டு பக்கத்து ஊர் இருக்காருன்னு சொல்லி கொண்டாந்து போட்டு மூட்டு வழியாக வந்துருச்சியா? ஐயா புண்ணியவனே, என்னையா கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல புராண புயல், இதிகாசம், இலக்கிய சூழல் இப்படிப்பட்ட நாரதர் போடல அதுக்கு தகுந்த வள்ளியை பொண்ணு சொல்லி, ஆனால் ஒரு தண்ணீரை குடிச்சிட்டு திரும்பல அதுக்குன்னு இப்படி சொல்லுகிறீங்க. உங்க மேல ஒரு சின்ன வருத்தம். அப்பா உன்னை பாராட்டி சொல்லியிருக்கையா? அப்பா நீங்க பாராட்டுறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதங்க, கழுத்து நரிச்சு கொள்ளுங்க, விஷத்தை வச்சு கூட கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த வசனத்தை தானே அவர் சொன்னாரு. உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனால் அப்படி 2000 பேர் உண்மையாகவே 2000 பேர் 3000 பேர் இந்த முன்னாடி வந்த உடனே எனக்கு எல்லாம் பொட்டெல்லாம் இருந்துச்சு. என்ன கூட்டம்னு ஒன்று வருமா அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தோம் நாங்கள். ஆனால் நாடகம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் இது மாதிரி கூட்டத்தை இன்ன வரைக்கும் நான் நாடக உலகத்துக்கு வந்ததுலேருந்து இது மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு சிறந்த ஒரு ரசிகர்கள். அனைத்து அன்பு இதயங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். கூட்டங்கிறது பெரிய விஷயம் இல்ல. ரசிப்பு தன்மை கூட்டங்கிற பெரிய விஷயம் இல்ல. கூட்டம்னா வந்தோடனே போயிடும். அந்த கூட்டத்துல இருக்கவங்க எவ்வளவு பெரிய ஞானஸ்தர் கவனிங்க. அத கவனிங்க முதல்ல. இல்ல இத்தனை ஞானஸ்தர் இருக்க மத்தியில இப்படி ஒரு பெரிய நாரதரை, ஒரு 40 ஆண்டு காலம் முடமுள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்தினீங்க. அவங்களுடைய மனநிலையை பக்கத்து ஊர் வேற மனசாட்சி வலிக்கும்ல. வள்ளிநாயகம்
நாரதரை உள்ள கூட்டிட்டு போய் சொல்லலாம். உள்ள கூட்டிட்டு போய் சொன்னா என்ன நினைப்பாரு, இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்கு, ஆமா ஆமா, நம்ம போகாத மேடையா, வாங்காத பேரா, வாங்காத பட்டமா, என்ன இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னோம்னா தான் என்னடா பக்கத்து ஊர் இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு இப்படி கேட்டுவிட்டால மேடையில நம்ம இன்னும் படிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆர்வம் வரும். சிவாஜி கணேசன் செத்துட்டாரு தான் இருந்தேன், ஓ உருவத்தில் பிறந்திருக்காரு, எனக்கு இன்னைக்கு தான் சாமி தெரியும். அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு நாடகம், இது உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல ரசிகர்கள், நல்ல ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா என்றைக்குமே நீங்கள் நல்லா இருப்பீங்க. நல்ல தெய்வம், தெய்வத்தின் அருட்கொடா சேர்ந்தால் என்றும் நலமாக இருப்பீர்கள். அருமையான இசைக்கலைஞர் இவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்னைக்கு இருப்பீங்க. எனது ஆசி என்று உண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ஏன் தெரியுமா, ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் வள்ளி நந்தினியை மட்டும் தனியாக போட்டு ஒரு நாடகம் பார்த்து நீங்கள் ரசிகன் நினச்சா அதுக்கு வந்து பார்த்துட்டு போயிடாமல் இருப்பீங்க. நாரதர் பெருமாள் ராஜை மட்டும் போட்டு நீங்கள் நாடகத்தை ரசிகன் நினச்சா அந்த அளவுக்கு நீங்கள் ரசிக்க முடியாது, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவீங்க. அழகேசன் மட்டும் நாடகத்தில் போட்டு பார்க்கணும்னா அவரை மட்டும் நீங்கள் பாட்டு சாத்தியப்படுமான்னு தெரியல. தொர்ராஜனை மட்டும் தனியாக போட்டால் அவங்களாம் தனிப்பட்ட பேர் அப்படி தான் வைக்கிறோம், மோகன்தாஸ் ஹரிகரன். ஆனால் ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டுமானால் ஒட்டுமொத்த நாடக கலைஞர் இசைக்கலைஞருடைய 9 கூட்டு முயற்சி இருந்தால் மட்டுமே ஒரு நாடகம் வெற்றி பெறுமே தவிர வேறு எந்த காரணமும் வெற்றி பெறாது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆனாலும் இந்த வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நம்மை ரசிக்கக்கூடிய ரசிகருடைய சிறப்பம்சம். அவர்கள் ஞானஸ்தராக இருந்தாலே ஒரு நாடகம் வெற்றி பெறும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. வாழ்த்து. அன்னை கமால் அண்ணன் ஒன்று சொல்லிட்டு போனார், 60 வருஷம் கேட்டீங்களே ஏன் சொல்லலைன்னு அந்த அம்மா சொல்லலேன்னுச்சு. மறுபடியும் அவர் போட்டு விட்டு போயிட்டாருமா, நான் போட்டு விட்டு போகல. அவர் நாரதரா, நீங்கள் நாரதரா இல்லை, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனாலதான் அவர் சொன்னாருங்கிறக்காக 60 வருஷம் கேட்டு நீ நிப்பாட்டி வச்சுட்ட. நான் என்ன சொல்கிறேன்னா, 60 வருஷத்தை நீ முழுசாக சொல்ல வேணாம். நீ படித்தது உண்மையானா ஆளுக்கு பாதி வருஷம் சொல்லுவான். அப்படின்னா முதல்ல 30 வருஷத்தை நான் சொல்கிறேன். பிரபவ உபவசிக்கல பிரமுத பட்சபதி அஷ்டம் எதுக்கு இருந்தாலும் வப்பா அப்படின்னா நீ பாதி நான் பாதினா நீ 30 நான் 30. ஓ, நீங்க முதல்ல 30 வருஷத்தை சொல்றீங்களா? ஆளுக்கு 30னா நீங்க அவர் சொல்லி வாய் மூடல, நீங்க ஆளுக்கு 30 வருஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அவருக்கு முன்னாடி இருக்க 30 தான் தெரியும், அதை நீங்க சொல்லிவிட்டா அப்புறம் பின்னாடி இருக்க 30 யார் சொல்றது? எல்லாமே ஏர்வாடி எடுத்துருப்பீங்களாப்பா, மனநிலை குன்றியவர்களா திருப்பீங்களா? அப்படி இல்லைம்மா, நீ 1 வருஷம் நான் 1 வருஷம் மாத்தி உண்மையாவே நீங்க 60 வருஷம் படிச்சுக்கீங்க தெரிஞ்சுங்க. பிரபவ விபவ சிக்கில பிரமோதுத பிரசர்பதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகதானிய பிரம்மாதி விக்ரம விசு சித்ராபானு சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசித்து சர்வதாரி புரோதி விக்ருதி கர்ர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாவசு பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருதி பரிதாவி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலயுக்தி சித்தாத்தி ரௌத்தரி துன்மதி துந்துபி ருத்ரோல்காரி ரக்தாசி குரோதன அக்ஷய் என்று சொல்லக்கூடிய 60 வருடங்கள் இருக்கு. இத 1 வருஷம் இதுல மனப்பாடம் 60 வருஷமும் சரியா மனப்பாடம் பண்ணாத்தேன். 1 வருஷத்துக்கு அடுத்த சொல்றவங்க மனப்பாடம் இருந்தாத்தேன்னு சொல்ல முடியலன்னா சொல்ல முடியாது. அதனாலதான் போட்டியை இப்படி வச்சேன். நீ 1 வருஷம் நான் 1 வருஷம் மாத்தி நம்ம ஏதாவது அறவுரையா படிச்சிருந்தா அடுத்த வருஷம் வராம போயிடும். நிக்க வேண்டியதான். நீ அடுத்த வருஷம் வரணுங்கிறதுக்காகத்தே இதை சொன்னேன். நான் இப்ப எதுக்கு சொன்னேன்? அடுத்த வருஷம் நீ வரணுங்கிறதுக்காகத்தே நான் இதை ஒன்று சொன்னேன். போச்சு. அடுத்த வருஷம் நம்மளாம் வரணுங்கிறதுக்காகத்தே சொன்னேன். உங்களுக்காக நல்ல வரன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்று சரியா தப்பா நீயா சொல்ல, இந்த சாமியான சொல்லடிய வழியா சொல்ல, அழைத்திடவா ஆறுமுகம் புருஷனே. சிவகாமி அம்மைக்கு அவன் ஒரு தாடவள், அழகுலவள் அழைத்திடவான ஆறுமுகம் உன்புருச்சனே. அவளையும் கோச்சலை இருப்பதிவு கொடுத்து சொல்ல பூமியும் கோசலும் புகழூடாரை கைவரித்து செல்லாது மனமுடித்து வைக்காவிட்டான் நான் பிரம்மோத்திரானமல்ல. நான் அணிந்து பிரம்ம சபதம் சத்திய வருகிறேன்.
நாரதர் வந்தார், கலகம் செய்தார். நீங்க போட்ட பொருள் அவர் தெரித்து ஓடி விட்டார். இந்தா வந்து விட்டார். ஏப்பா நான் கேட்குறேன், பேசிக்கிட்டே பெற்றிருப்பாங்களோ? நாரதரையா பெத்துட்டு தான் பேசியிருப்பாங்க. இப்படி ஒரு பிள்ளையை பெத்துட்டமேனு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமானையே திருமணம் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசையில் இருக்கேன். இந்த ஊர் புதவுகளும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாலகர்களுக்கும் அருள் காட்சி தட்ட மனமார்ந்த நன்றி கலந்த